நண்பர்களுக்கு வணக்கம். கேக்குதா? வாய்ஸ் கேக்குதா? கேக்குது. சரி. இப்போ இன்றைக்கு நண்பர்கள் தான் வாசிச்சீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது சிறிய திருமடல். திருமங்கையாழ்வார் அருளி செய்த சிறிய திருமடல் அப்படிங்கிற ஒன்று. நம்ம வழக்கமா மடல் என்றால் கடிதம் அப்படிங்கிற பொருள்ல தான் நமக்கு இவ்வளவுதான் நம்ம பயின்று வந்திருக்கோம். ஆனா இங்க மடல் என்பது மடல் ஊர்தல் அல்லது மடல் ஏறுதல் என்கிற ஒரு சங்க காலத்தில் இருந்த ஒரு இன்றைக்கும் இருக்கிற ஒரு வழக்கத்தை குறிக்கும். இந்த வழக்கம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதான் கேட்டீங்கன்னா தனிப்பட்ட கருத்தாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு தைரியமா சொல்லுவேன். இதுவே ஒரு நியாய பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அதன் பின் இருக்கிற மனநிலை என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த மனநிலையை புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிற இடத்துக்கு போகலாம். இதற்கு அடிப்படையாக முதல்ல எது மடல் ஊர்தல் என்றால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மடல் ஊர்தல்ங்கிறது ஒரு தலைவன் மட்டுமே, ஒரு ஆண் மட்டுமே செய்யக்கூடியது. ஆண் மட்டும்தான் அதை செய்வான். அதாவது பெண்கள் மடல் ஊர்தலை செய்ய மாட்டார்கள். நமக்கு முன்னாடி சொல்லும் போது கூட அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, கடலென்ன காமத்து உழந்தும் மடலேரா பெண்ணின் பெருந்தக்கது இல் அப்படிங்கிறது திருக்குறள் சொல்றது. அப்ப மடலேறுதல் என்றால் என்னன்னா, ஒரு பெண்ணை நான் விரும்புறேன், அந்த பெண் என்னை விரும்பல, அல்லது அந்த பெண்ணினுடைய சூழ்நிலையால என்னை அவ திருமணம் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுறான்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மறுநாள் எந்திரிச்சு பண ஓலையால ஒரு குதிரையை செய்ய, புல் தின்னா குதிரைன்னு சொல்றது, ஒரு பனை ஓலையில ஒரு குதிரையை செய்யறது. சில இடங்கள்ல யானையும் சொல்றாங்க, யானையும் செய்யலான்றாங்க. குதிரை தான் பொதுவா சொல்லப்படுது. ஒரு குதிரையை செய்யணும். செய்துட்டு அந்த குதிரையின் கழுத்தில் ஆவாரம்பூ மாலையை அணிவிக்கணும். நான் என்ன செய்யணும், உடம்பெல்லாம் சாம்பல் அள்ளி பூசிட்டு, தலையில எருக்க மாலையை கட்டிட்டு, கழுத்துல எலும்பு மாலை, எலும்பினால் ஆன மாலையை போட்டுக்கொண்டு, அதாவது என்னைய நான் எவ்வளவு அசிங்கப்படுத்திக்க முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்திக்கணும். அதுக்குதான் எருக்கு யாரும் சூட மாட்டாங்க, அதை எடுத்து தலையில வச்சுக்கிறதும். சாம்பலை யாரும் உடம்பு பூரா பூச மாட்டாங்க, நெற்றியில் அணிவார்கள் திருநீராக. நான் அடுப்பு சாம்பல் எடுத்து உடம்பெல்லாம் தடவிக்கிறேன். எலும்பை யாரும் மாலையா போட மாட்டாங்க, அதை செய்யறது சிவன் மட்டும்தான், காளி மட்டும்தான். நாம என்ன செய்யறோம், எலும்பு எடுத்து நான் மாலையா போட்டுக்கிறேன். அப்ப ஊர்க்காரங்களே நீ பாப்பாங்கல்ல, இந்த ஓலை பனை ஓலையால் செய்யப்பட்ட அந்த குதிரை மேலே ஏறி உட்காந்துட்டு அது ஒரு சின்ன பசங்க வண்டி மாதிரி வச்சு அதை எடுத்துட்டு வருவாங்க. வண்டியில உட்காந்துட்டு நான் என்ன செய்வேன் அப்படின்னா, ஒரு படம் வரைஞ்சி கையில வச்சிருப்பேன். அந்த படத்துல யார் இருப்பாங்கன்னா, நான் காதலிச்ச பொண்ணு, காதலிக்கிற பெண், அவள் படத்தை வரைஞ்சி வச்சுட்டு, இவ்வளவுதான் நான் கட்டுவேன், இவன் என் கூட எப்படி பழகினா தெரியுமா, இவன் என் கூட எங்கெல்லாம் வந்தா தெரியுமா, இவள் நான் எங்கெல்லாம் ஊரை சுத்தி தெரியுமா, இவளுக்கு இவன் என்னெல்லாம் ப்ராமிஸ் பண்ணிருக்கா தெரியுமா, இவளுக்காக நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு அந்தரங்கத்தை பூரா ஊர் அணிய பறைசாற்றிக்கிட்டே போகுது. அவளை நான் முதல்ல எங்க பார்த்தேன் தெரியுமா, இங்க மீட் பண்ணேன், உண்டாலியான்னு கேளுங்க அவள்கிட்ட, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு ஒரே புலம்பெல்லாம் ஊர் பூரா புலம்புறது. கடைசியாக போய் அந்த தலைவியின் வீட்டு வாசலே நிற்கிறது. இப்ப ரெண்டு உண்டு. ஒண்ணு, தலைவி சரி தொலைலாம், எனக்காக ஒரு வெக்கத்தை விட்டு வந்துட்டான். மடலேறுதல் என்றாலே வெக்கத்தை துரத்தல். நானி இனிவோர் கர்மம் இல்லைன்னு ஆண்டாள் சொன்ன வார்த்தை. அது ஆம்பளைக்கு வெக்கப்பட்டு பிரயோஜனம் இல்ல, இறங்கி அடிச்சிருவோம் அப்படின்னு இறங்கி அடிக்கிறது. ஆனா இத்தனை செஞ்சதுக்கு அப்புறமும் இந்த கோமாளி கூத்து பண்ணி தெரியற ஒன்னே நம்பி வாழ்க்கையை ஒப்படைக்க முடியுமா, லூசு பையில போ அப்படின்னு அவன் சொல்லிட்டான்னா, இந்த தலைவன் அடுத்து ஒரே வழி போய் தொங்கிட வேண்டியதான், இறந்துட வேண்டியதான். அதுதான் ஒரே வழி. ஏன்னா இத்தனை அவமானத்துக்கு பிறகு உயிரோட இருக்க முடியாது. ஆகவே மடலேறுதல் என்கிற ஒரு இடத்துக்கு வரக்கூடிய தலைவன் தனது வெட்கத்தை விட்டு, காதல் என்பது இருவருக்கு இடையில் இருக்கிற அந்தரங்கமான உணர்வு, அது நிறைவேறுவதற்காக அந்த அந்தரங்கத்தையும் அவன் பொதியில கொண்டாந்து போட்டு அதுலயும் சக்சஸ் ஆகலைன்னா அவன் அதுக்கு மேல வாழாம போயிடுவான். இதுதான் மடலேறுதல் அல்லது மடல் ஊர்தல். அந்த மடல்ங்கிறது பனை மட்டையால் செய்யப்பட்ட இது, அது பேர் மடல் அப்படின்னு சொல்லுவாங்க. மடக்கு மடல் அப்படிலாம் சொல்றது உண்டு. அதனால அந்த பனை ஓலையில் செய்யப்பட்ட வண்டியில் குதிரையில ஏறி வர்றதுனால மடல் ஊர்தல் என்கிற சொல்லி வந்தது. இது சங்ககால வழக்கம். அப்போ தலைவன் மட்டும்தான் மடல் ஊர்தல் மரபு. தலைவி எவ்வளவு காதல் இருந்தாலும் எவ்வளவு இது இருந்தாலும் வெளியே சொல்ல மாட்டான். அதனாலதான் திருவள்ளுவர் சொல்றாரு, கடலென்ன காமத்து உழந்தும் மடலேரா பெண்ணின் பெருந்தக்கது இல் அப்படின்னு சொல்றாரு. பெண்ணின் பெருந்தக்கது, பெண்ணினுடைய மிகப்பெரிய பெருமை, அவளுக்கு கடல் போல் காமம் இருந்தா கூட இப்படி பப்ளிக்கா பேசிக்கிட்டு ஊரறிய புலம்பிட்டு தெரிய மாட்டா. அது அவளுடைய மிகப்பெரிய குணங்களில் ஒன்று. பெண்ணின் பெருந்தக்கது இல், இதை விட பெரிய குணம் பெண்ணிட்ட இருக்கிற இந்த பெண்ணின் பெருந்தக்கது. பெண்ணிடம் இதை விட பெரிய குணம் வேறு எதுவும் கிடையாது. என்ன இருக்கு, காமத்திற்காக ஊரறிய புலம்பக்கூடியவளாக அவள் இருக்க மாட்டாள் அப்படின்னு அவர் சொல்றாரு. 1137 குரல். கடலென்ன காமத்தாராயினும் மாதர் மடலூரார் மற்றையார் மேல் அப்படின்னு அதுக்கு பரிமாறுகிற விளக்கம். காமத்தாராயினும் மாதர் மடலூரார் மற்றையார் மேல், பிறர் மேல் காதல் கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு அதுக்கு சொல்லக்கூடிய பொருள். அதை காதல் கொண்டாலும் அதை வெளியே சொல்ல மாட்டாங்க இப்படி சொல்லியாச்சு. சரி, இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி வரையே குரல்ல சொல்ற மாதிரி அது முந்தைய குரல்ல அவன் சொல்றாரு, மடலூர்தல் யாமத்தும் உள்ளுவேன். யாமம்னா இரவு, நடுராத்திரி கூட எதிர்த்து உட்காந்து இவன் இன்னைக்கு நமக்கு ஓகே சொல்லலாம், நாளைக்கு காலையில் நம்ம மடல் உருந்த வேண்டியதான், அவ பேரை அசிங்கப்படுத்த வேண்டியதான் அப்படின்னு சொல்ற அந்த புத்தி தலைவர் நட்டு நடு மிசிலையும் சொல்றான். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கும் மடல் உறுதல் நடக்குதா இல்லையா? நீ எனக்கு ஓகே சொல்லல அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் பேசினதை, நம்ம ரெண்டு பேரும் சேட் பண்ணதை, நம்ம ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட போட்டோஸை உங்க வீட்டுக்கு அனுப்புவேன், உங்க அம்மா நம்பருக்கு அனுப்பி வச்சிருவேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் நம்பருக்கு எல்லாம் அனுப்பிடுவேன் அப்படின்னு இன்னைக்கும் சொல்றானா இல்லையா ஒருத்தன்? அது மடலேறுதல். ஏன்னா உன்னை நம்பி அந்த பொண்ணு பேசிச்சு, உங்ககிட்ட தான் தெரியுமா பேசியிருக்கு, அது சூழ்நிலை சரியில்லை, நீ அதை சரி பண்ண நினைக்கணும், எதுக்கு அதை கேவலப்படுத்த நினைக்கிறேன், அப்பதான் அவன் என்னை தவிர யாரையும் போக முடியாது அப்படி நினைக்கிற ஆணினுடைய புத்தி இந்த மடலேறுதல் கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு பிஹேவியர். அதுலயும் இந்த பிஹேவியரை ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு இதா நினைச்சு இதுக்கு நன்னூல் விளக்க தொல்காப்பியம் சொல்லியிருக்கு, நன்னூல் வேற விளக்கம் சொல்லியிருக்கு. அதுல நன்னூல் வள இது இன்ப மடல் வளமடல்னு இதுக்கு இது வேற கொடுத்து வச்சிருக்கு. இன்ப மடல் என்ன, இன்ப மடல் தலைவி ஐயா நல்லா கோமாளி மாதிரி இருக்க, வெரி குட், இப்படிப்பட்ட கோமாளி நான் எனக்காக இப்படி கோமாளி ஆகக்கூடியதான் எனக்கு வேணும்னு ஏத்துக்கிட்டா இன்ப மடலாம்.
வளமடல் என்றாலும் அதேதான். அவன் அவன் தலைவியை வந்து அம்மா அப்பா அவருடைய அம்மா அப்பா ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து மருமா மேல பைத்தியமா இருக்கானே, இப்படி இப்படி ஒரு பையன் கிடப்பானா, உனக்காக அவன் வெக்கமான எல்லாத்தையும் திறந்துட்டு வந்திருக்காங்க, இப்படி ஒருத்தன் அவனுக்கு கிடப்பானா அப்படின்னு சொல்லி ஓகே பண்ண வைக்கிறது. இந்த லூசுத்தனமான பிஹேவியருக்கு பண்பாட்டு பின்னணி வேற ஒன்று கொடுத்துருக்கோம் நம்ம. பண்பாட்டு பின்னணியில நன்னூல் விளக்கத்துல என்ன சொல்லியிருக்காங்க, மடல் ரெண்டு விதமாக இருக்கும். ஒண்ணு மடல் கூற்று. மடல் கூற்றுன்னா என்ன? மடல் ஏறுதல் ஆக்ஷன். மடல் கூற்று அனௌன்ஸ்மெண்ட். ஏய் மடல் ஏறிடுவேன் மடல் ஏறிடுவேன் அப்படின்னு மிரட்டுறது. உன் போட்டோஸ் எல்லாம் இருக்கு அனுப்பிடுவேன் பாத்துக்க அப்படின்னு அந்த பொண்ணு பயந்துரும். அனுப்பிடுவேன் மிரட்டுறது இல்ல, அதுக்கு பேர் தான் மடல் கூற்று. தலைவன் தோழியிடம் தான் தலைவியை அடையாவிட்டால் மடல் ஏறுவேன் என்று அறிவிப்பது. ஐயா அறிவிக்கிறார், தோழிட்டு சொல்லிவிடாது, அவள்கிட்ட சொல்லிடு நான் மடல் ஏற போறேன், அவளை ஒழுங்கறியாத என்னை வந்து சேர சொல்லு அப்படின்னு சொல்ற டைலாக். தலைவிட்ட போய் தோழி சொல்லி தோழிட்ட தலைவி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி சமாளிச்சிடறான்னு வச்சுக்கோங்க. தோழி திரும்பி வந்து தலைவன் சொல்றா, எப்பா கொஞ்சம் பொறுமையா இருப்பேன், ஏதோ ஒன்று சொல்லி அவனை சமாளிச்சிடறான். சரி அப்ப மடல் ஏறத இப்போதைக்கு சஸ்பெண்டட் ஃபார் டெம்பரரி பீரியட்னு ஏதோ ஒன்று சொல்லிடுறான் நீங்க. அதுக்கு பேர் மடல் விலக்கு. மடல் கூற்று மடல் விலக்கு. தோழி வந்து தலைவனிடத்துல பேசி மடலேறுவதை விலக்குதல், விலக்கி நிறுத்துதல். கலித்தொகையில சொல்லும் போது எப்படி சொல்றாங்கன்னா, துன்பத்தின் துணையாய மடல்னு சொல்றாரு. அதாவது ஏன் ஒருத்த மடல் ஏறான் அப்படின்னா, தன்னை தான் விரும்பக்கூடிய ஒரு பெண் தான் தன்னுடைய வருங்கால வாழ்க்கையை இவள்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு ஒரு ஆம்பளை நினைக்கக்கூடிய ஒரு தலைவியை அந்த தலைவனால் அடைய முடியாமல் போகிற துன்பத்தினால் அவன் எடுக்கக்கூடிய முடிவுதான் மடலேறுதல். மடலேறுதல் என்பது தலைவியை அடைய முடியாத துன்பத்தினால் தலைவன் எடுக்கக்கூடிய முடிவுங்கிற அர்த்தத்துல கலித்துறை சொல்லுது. துன்பத்தின் துணையாய மடல் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லுது. பன்னிரு பாட்டுங்கிறது வந்து இதை எப்படி சொல்றதுன்னா, இத ஒரு இந்த மடலை வந்து ஒரு ஒரு யாப்பு முறையாக ஒரு கவிதை வடிவமாக நம்ம ஏற்றுக்கிட்டோம். இதை வந்து ஒரு கவிதை முறை என்று நம்ம ஏற்றுக்கொண்டோம். சரி, இந்த கவிதையின் அமைப்பு முறையில மடல் என்றாலே கவிதை அமைப்பு. அப்ப அது ஒரு கவிதை அமைப்பு. அதை பத்தி நிறைய பஞ்சாயத்து நடந்திருக்கு. உதாரணமா சொல்லணும்னா, மடல்னு வரக்கூடியதை ஒரே கவிதையாக இப்போ நீள் கவிதைன்னு மலையாளத்துல எழுதுவாங்க. ஒரு கவிதையா 5-6 பக்கத்துக்கு போகும். நமக்கு ஒரு பக்கத்துல பாதியோட முடியறது தானே கவிதையா இருக்கு. ஆனா அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நீள் கவிதை என்பது 6-7 பக்கங்களுக்கு நீண்டுகிட்டே போகும். அப்போ அது மொத்தமும் ஒரே கவிதையா தானே நம்ம சொல்றோம். நீள் கவிதை அதனால ஒரே கவிதை தானே. அந்த மாதிரி மடலேறுதலுக்கு எழுதப்படும் இலக்கியம், மடலேறாக எழுதப்படும் படைப்பு, மடலாக எழுதுவது, மடல் அப்படின்னு எழுதக்கூடிய படைப்பு எவ்வளவு நீளமாக எழுதப்பட்டிருந்தாலும் ஒரே கவிதையாகத்தான் கொள்ளப்படும். அப்படி இருக்க இதுல 4000 கணக்குக்காக அதை ஒரு பகுதியா பிரிச்சு வச்சாங்க. இலக்கணப்படி பாத்தீங்கன்னா நமக்கு இந்த திருமடல் என்பது பெரிய திருமடலோ சிறிய திருமடலோ ஒரே கவிதை தான். அதுக்கு அது வந்து கலிவெண்பாவாக நிறைய வந்து வெண்கலிப்பா தான். வெண்கலி தான் அது நிறைய வரும். முதலடி எப்படி இருக்கணும், ரெண்டாவது எடுத்து மூணாவது எப்படி இருக்கணும், நாலாவது எப்படி இருக்கணும், பெரிய ஃபார்முலா இருக்கு. நீங்க அந்த தமிழ் இலக்கண ஃபார்முலாக்குள்ள போய் இதை பாத்தீங்கன்னா நம்மளால எவ்வளவு பிரில்லியண்டா எழுதியிருக்காருன்னு தெரியும். பிரில்லியண்டாக எழுதப்பட்ட புலம்பல். அந்த அம்மா ஒப்பாரி பாடி கேட்கணும் சார், அவ்வளவு பிரமாதமா இருக்கும் அப்படின்னு மதுரையில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஒப்பாரி ரசிக்கிறது அந்த அம்மா ஒப்பாரி தான் சார். வந்து அப்படி பாடிச்சுன்னு வைங்களேன், அவ்வளவு கேட்டுட்டே இருக்கலாம் சார். இது என்னது அழகிய இலக்கணம் அதுக்கு கொடுத்து அந்த இலக்கிய படைப்பாக மாற்றி பொருள்னு பார்த்தா ஒரு பொம்பளைய என்னைய லவ் பண்ணலையே அப்படின்னு திட்டுறது. இந்த முன்னாடி இந்த மடலேறுதல் கூட நம்ம தமிழ் சினிமால உண்டு. இந்த 80s வந்து மூவி எல்லாம் பாத்தீங்கன்னா காதல் நிறைவேறாத ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த ஹீரோ ஒரு பாட்டு பாடிவாரு, அல்லது ஹீரோக்கு நண்பர் அவர் ஒரு பாட்டு பாடிவாரு. இது ஆறு அது ஆழம் இல்ல, இது பொம்பளை மனசுதான் ஆளண்டா ஆத்தாடி அம்மான்னு அவள் ஒரு பாட்டு போடுவாங்க. அப்புறம் இது ஜனகராஜ் ஒரு படத்துல பாடுவாரு, ரொம்ப ஃபேமஸான பாட்டு. இப்படியாக காதலில் வரக்கூடிய பிரச்சனை ஏதாவது ஒண்ணு வந்தா அந்த பொம்பளை தான் மோசம், காதலி தான் மோசம் அப்படின்னு காதலனை ஹீரோவாக்கி பாடிட்டே இருக்கிற மரபு தமிழ் சினிமா வரைக்கும், இன்றைக்கு வர தமிழ் சினிமா வரைக்கும் இந்த மடலேறுதல் மடலூறுதல்ங்கிற மரபுடைய தொடர்ச்சி நமக்கு நம்ம பிளட்லயே இருக்கு. ஒரு காதல் நிறைவேறணும்னா ஒரு ஆம்பளை என்ன கீழ்த்தரமான வேலையும் செய்யலாம். நமக்கு பொதுவாக ஆண் இயல்பு. இதுல இங்கிலீஷ் அந்த பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் வார் அண்ட் லவ் அப்படின்னு சொல்றது. காதலிலும் போரிலும் எது செஞ்சாலும் சரிதான், என்ன வேணாலும் செஞ்சு வெற்றி அடையலாங்கிற மாதிரி தான் இந்த வார்த்தை இருக்கு மடலேறுதல்ங்கிறது. அதனுடைய தொடர்ச்சி இது முழுக்க முழுக்க ஆண்களின் பார்வை தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதுல இருந்து ஒருபடி மேல போனோம்னா ஆணுடைய பார்வையில எடுத்துக்கிட்டோம். ஒரு மடலேறுதல் என்பது ஒரு ஆண் என்பதற்குரிய அடிப்படை குணமாகிய கம்பீரத்தையும் ரொம்ப தன்மானத்தையும் விட்டு கொடுத்துட்டு வெளியில வர இடம். தன்னை ஒரு ஊருக்கு நடுவுல தன்னை ஒரு பைத்தியக்காரனாக ஆக்கி நிறுத்திக்கிறான். எப்படி ஒருத்தன் தன்னை பைத்தியக்காரனாக்கி நிறுத்திக்க முடியும் அப்படின்னா, இந்த காதலின் பொருட்டு நான் என்னுடைய அவமானம், அவமான தன்மானம், குடும்ப இது, எனது கல்வி, எனது புகழ், இது இப்படியாகப்பட்ட குலப்பெருமை, இப்படியாகப்பட்ட அனைத்தையுமே இந்த காதலின் பொருட்டு நான் துறக்கிறேன்னு சொல்லி வெளியே வர்ற ஒருத்தனா வேண்டாம். அப்ப இது அனைத்தையும் துறந்து நீ உன் காதலை தூக்கி தராசு ஒரு பக்கம் வச்சா இந்த பக்கத்துல எதையா வைப்பேன்னு கேட்டான். என்ன சொல்லலாம், இதுவரைக்கும் நான் பிறந்து வளர்ந்ததற்கு எதெல்லாம் ஆதாரமாக இருந்ததோ, எனது பெற்றோர் பெருமை, எனது குலப்பெருமை, எனது செல்வம், எனது புகழ், எனது கல்வி, நான் சம்பாதித்த நற்பெயர்கள், நான் சம்பாதித்த வீரம் எனப்படும் பெருமிதங்கள், விருதுகள் அனைத்தையும் நான் இந்த ஒரு காதலுக்காக நான் போட்டு வச்சிருவேன். எல்லாத்தையும் ஒண்ணுமில்லன்னு ஆக்கிட்டு நான் தெருவில் இறங்கி அவளுக்காக நான் நினைப்பேன். அவ பைத்தியக்காரமா நான் நினைப்பேன். அவன் நோன்னு சொன்னா சாக தயாராகு. விதி அப்படின்னு ஒரு படம் வந்தது. இங்க 40 வயதுக்கு மேல இருக்கிற எல்லாருக்குமே அந்த படத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும். நல்லா ஓடின படம். நடிகர் மோகன் வந்து அதுல பெண்களை மயக்கி அப்புறம் கைவிட்டுற ஆளா நடிச்சிருப்பாரு. விமனை சார் அந்த படத்துல. அந்த கேரக்டர் வந்து
எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு லவ் பண்ணவே மாட்டா. ஹீரோயின் பூர்ணிமா ஜெயராம் ராதாங்கிற கேரக்டர் லவ் பண்ணவே மாட்டாங்க. இவர் கடைசியில ஒரு பைத்தியக்கார வேஷம் மாதிரி போட்டுட்டு அவ வீட்டு முன்னாடி போய் பாடி ஆடி எல்லாரும் உன பைத்தியம்னு சொல்லி இவன் மேல கல் எடுத்து எரிஞ்சு இவர் நெத்தியில காயப்பட்ட உடனே இந்த அம்மா மனம் இறங்கிடும். சே, நமக்காக எப்படி அடி வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் ஏமாந்து போயிடும் கதைப்படி. அதுதான் எக்ஸாக்டா மடலேறுதல். நான் இந்த வார்த்தையை நடிகர் மோகன் கிட்ட சொன்னேன். ரொம்ப நம்ம நண்பர் அவர் அப்படி சொன்ன மடலேறுதல் எல்லாரும் சங்க இலக்கியத்துல உண்டு சார். எக்ஸாக்டா அது எப்படி இருக்கும்னு நீங்க நடிச்சு காமிச்சிருக்கீங்க. அதுல ஒரே ஒண்ணு அந்த ஓலையில ஒரு குதிரை பொம்மை தான் இல்ல பக்கத்துல அப்படின்னு. சே, நீ அப்பவே சொல்லியிருந்தீங்கன்னா டேரக்டர் சொல்லி அதே ஒரு ஓரத்தில் வைக்க சொல்லிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்கோம். ஆனா அதுதான் நிஜமாக மடலேறுதல். இந்த பெண்ணை கவர்வதற்காக தனது அனைத்து விஷயங்களையும் தான் சம்பாதித்த தனக்கு அமைந்த எல்லாவற்றையும் ஒரு ஆண் துறக்கிறான்ங்கிற இடம் தான் இதனுடைய மனநிலை. அப்ப இந்த மனநிலையை தான் திருமங்கை ஆழ்வார் அப்படியே கையில் எடுக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, இந்த ஒரு காதலிக்காக எல்லாவற்றையும் துறந்து ஒரு காதலன் வருகிறான் என்றால் அனைத்தையும் துறக்க தயாராக இருக்கிறான்னு சொன்னா காதலிட்டு அவன் சரணாகதி அடையிறதுக்கு தானே போறான். அந்த காதலி வந்து இத்தனை அவமானத்துக்கு பிறகு அந்த காதலி என் காலில் விழுந்து வணங்கு அப்படின்னு சொன்னா கூட அவன் செய்ய தயங்கி இருப்பானா? செஞ்சிருப்பானே. அவன் எல்லாத்தையும் திறந்துட்டானே. வெட்கம், மானம், தான் என்கிற உணர்வு, நான் என்கிற உணர்வு இருந்தா தானே எனக்கு புகழ், என்னுடைய பெயர், என்னுடைய குலப்பெருமை. அந்த அகங்காரத்திலிருந்து தானே மமகாரம் உருவாகி வருது. அவன் தான் நான்கிறதே இல்லாத அளவுக்கு தன்னை வெளிப்படுத்திட்டானே. தனது எல்லா குணங்களையும் அகந்தையையும் அகந்தை போனாலே அகங்காரம் போனாலே மமகாரம் இல்லையே. மமகாரங்கிறதே அகங்காரத்தினுடைய விளைவு தானே. அகங்காரம் போயிடுச்சுன்னா மமகாரம் எப்படி நிற்கும்? வீட்டோட பேஸ்மெண்ட் உடஞ்சிருச்சுன்னா மேல நீங்க எத்தனை ஃப்ளோர் கட்டியிருந்து என்ன பிரயோஜனம்? அத மாதிரி இங்க அப்படி ஒருத்தன் வந்து தனது எல்லாவற்றையும் துறந்து வருகிறான் என்றால் அந்த இடத்துல தலைவிக்கு பதிலா கடவுளை தூக்கி வையா. கடவுளுக்காக ஒருத்தன் எல்லாத்தையும் துறந்து வரானா அவன்ல பக்தன். அவனுக்குள்ள கடவுள் பயந்து இறங்கி வந்தாகணும். ஆனா பாவி என்னை கேவலப்படுத்திடாத, நீ என்னையா கடவுள், என்னை படைச்சு என்னை செஞ்சு எல்லாம் செஞ்சல, என்னை இவ்வளவு செஞ்சுட்டு இப்ப அப்படியே விட்டுட்டு போனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டு ஒருத்தன் வந்துட்டான்னா அதே தானே. சரி, தலைவன் தான் மடல் வரணுமா, ஏன் தலைவி மடல் வரக்கூடாதா? இந்த கேள்வியை முதல்ல கேட்டு திரும்ப ஏன் தலைவன் மடல் இதை செய்யக்கூடாது? செய்யலாமே. இப்ப அதேதான் இந்த தனுஷ் முதல்ல நடிச்சு ஒரு படம் வந்துச்சு, என்னை லவ் பண்ணி கை விட்டுட்டா, ஆகவே அவங்க கேஸ் போடுவோம் இவரான அப்படின்னு ஒரு மொக்கப்படமா ஒண்ணு எடுத்தாங்க. அந்த படத்துல இதேதான் இந்த விதிங்கிறத ரிவர்ஸ் பண்ணி எடுக்கிறது. அப்ப இந்த திருமடல் வழியாக திருமங்கையாழ்வார் ஒரு மாற்றம் கொண்டு வரார். ஆண் மடல் ஏறுவது போல் ஏன் ஒரு பெண் மடல் ஏறக்கூடாது? ஒரு ஆணுக்கு தான் அந்த உணர்வு உண்டா? ஒரு பெண்ணுக்கு இவன் என் தலைவன் என்று அவன் வரித்த பிறகு, அவன் என் தலைவன் என்று நான் இது செய்ய மனதால் தீர்மானித்த பிறகு அந்த தலைவனை அடைவதற்கு நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன், ஏன் மடல் ஏறக்கூடாது அப்படின்னு கேட்கிறேன். யாரு? திருமங்கை ஆழ்வார் ஆகிய பரகால நாயகி கேட்கிறாள். ஏன் ஆண் பெண்களுக்கு தான் இந்த குணம் உண்டா, நாங்களும் இறங்குறோம் அப்படின்னு பரகால நாயகி இறங்கியிருக்கான். அதுல ஆகவே அவதான் மடல் உருவதற்கு வந்த முதல் பெண். யாரு? பரகால நாயகி. வைணவ சம்பிரதாயப்படி பார்த்தா அது எங்க இருக்கான் திருமங்கை ஆழ்வார் ஆம்பளை யாரையா சொன்னா? இருக்கிற ஒரே ஆம்பளை புருஷோத்தமன், ஒரே புருஷன் விஷ்ணு தான். இது அவ்வளவு பேர் மொபைல் தானே. அப்ப மடல போறேன் தலைவன் தான் மடலாம், தலைவன் தான் மடலாம், நாராயணன் வந்து மடலாம். எனக்காக என்ன பேசுறது ரொம்ப அபத்தமா இருக்கு. அவன் எதுக்கு என்னைய தெரிய போறான், நாம தான் அவனை தேடி போகணும். ஆகவே தலைவி மடலேறலாம் இவரே ஒரு லைசன்ஸ் கொடுத்துட்டார். அப்ப பன்னீர் பாட்டுன்னு சொல்லி பின்னால ஒரு இது எழுதுறாங்க, இலக்கண இது வகைப்படுத்துறாங்க, இலக்கணமா எழுத வகைப்படுத்துறாங்க. அதுக்கு இனவியல்னு பேரு. கவிதைகளை இனம் பிரிக்கிறார்கள். நான் சொல்றது வெறும் வெண்பா இலக்கணம், அந்த இதுக்கு பேரு இலக்கணம், யாப்பு இலக்கணம்னு பேரு. வெண்பா எப்படி இருக்கணும், ஆசிரியப்பா எப்படி இருக்கணும், எழுதுறது வந்து யாப்பு இலக்கணம். இந்த சப்ஜெக்ட் யாப்பு இது வெண்பால இருக்கணும், இந்த சப்ஜெக்ட் ஆசிரியப்பால இருக்கணும். அப்படி இனம் பிரித்து பார்ப்பதற்கு பேர் தான் இனவியல். அந்த இனவியலுக்கு ஒரு பாடல் இலக்கணம் எழுதுறாங்க. அந்த இனவியல்ல பாடல் இலக்கணம். அதுல பன்னீர் பாட்டு நூலுக்கு பேரு. அதுல இனவியலில் பாடல் இலக்கணம் எழுதும் போது இந்த மடல் என்பதை ஒரு பாடல் வகையாக கொள்கிறார்கள். பாட்டுடை தலைமகனின் பெயருக்கு எதுகை, பாட்டுடை தலைவனின் பாட்டுடை தலைமகனின் இயற்பெயருக்கு எதுகை, எதுகை போட்டு எழுதணும். நாட்டிய வெண்கலிப்பா, நாட்டியனா சாலிடா இருக்கணும், உறுதியாக வெண்கலிப்பா, அதாவது வெண்பா கலிப்பாவாக பாடப்பட்டிருக்க வேண்டும் உறுதியாக. அந்த மாதிரி 2 3 வருது அந்த லிஸ்ட். என்னுடைய லட்சணங்கள் கலிப்பு என்ன மடலுக்கு இலக்கணம் எழுதும் போது அதை சொல்லிட்டு காமன் கவற்ற கரும்பனை மடன் மா. கரும்பனை மடன், மடன் என்றால் மடல், மா என்றால் விலங்கு, இங்கே குதிரையை குறிக்கும். கரும்பனை மடன், கருமையாக இருக்கும் பனைமரத்தினுடைய மடலில் செய்யப்பட்ட குதிரை. கரும்பனை மடன் மா ஏறுவர் ஆடவர் என்றனர் புலவர் அப்படின்னு விளக்கம் எழுதியிருக்காங்க. ஆடவர் இந்த ஏறுவாங்க எழுதியிருக்காங்க. மகளிரும் ஏறலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கும்போது இவர் பெயரை இதை சேர்க்கிறாங்க. திருமங்கையாளருடைய பெரிய திருமணம் சிறிய திருமணம் அதுக்கு உதாரணமா சேர்த்துறாங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. அப்போ இவர் புரட்சி பண்ணியிருக்காரு. தலைவி மடல் ஏறாங்க. தலைவி சொல்றாங்க, இப்ப ஆனா நிஜமா மடல் ஏறதுல தலைவியர் நிறைய பேர் இருக்காங்களே. லாஸ்ட் 3 மாசம் இருக்கிற எந்த நியூஸ் பேப்பரையும் எடுத்து பாருங்க. தன்னை கைவிட்ட காதலனின் வீட்டு முன் கை குழந்தையுடன் பெண் போராட்டம். இந்த நியூஸ் இருக்கா இல்லையா? தன்னை கைவிட்ட காதலனோடு சேர்த்து வைக்குமாறு கலெக்டர் ஆபீஸில் மனு கொடுத்த பெண். இப்படியான தகவல் நமக்கு வருதா வரலையா? இது அனைத்துமே தலைவி மடலேறுகிறதுக்கான உதாரணம். தலைவி மடலேறுதல் இன்றைக்கு நடக்குது. அப்ப நாம வந்து இந்த மடல் இலக்கணத்தில் எதை மட்டும் இங்கு பொருளாக எடுத்துக் கொள்கிறோம் என்றால், ஒரு காதலுக்காக அனைத்தையும் தனது தான் என்கிற உணர்வு உட்பட அனைத்தையும் துறந்து வர தயாராக இருக்கு. இன்னும் சொல்ல போனா வள்ளுவரே இந்த பாடலை வரிசை வைக்கும்போது துரத்தல்ங்கிறதுக்கு தான் இந்த வரிசையில தான் இந்த பாடலை வச்சிருக்காரு. துறப்பவன் துறவி. காதலுக்காக எல்லாத்தையும் திறந்து போறான், இறைவனுக்காக துறப்பவனும் துறவிதான். அப்ப காதலுக்காக எல்லாத்தையும் துறக்கிறாங்க, இவன் யாரு? இவனும் துறவிதான் சொல்லிதான் துறத்தலுக்கு துறந்து செல்வது, அனைத்தையும் விட்டு செல்வதுங்கிற இடத்துல வள்ளுவரும் அதே தான் சொல்றாரு. ஆக இந்த மரபை மட்டும் நம்ம பக்திக்காக எடுத்துக்கிறோம். அப்ப பக்தியின் அடிப்படையில திருமங்கை ஆழ்வார் தன்னை பரகால நாயகியாக வைத்துக் கொண்டு ஒரு மடல் ஏறுதல் என்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறார். தலைவி வரா,
வந்து மடல் எழுதுறார். வரும்போது சொன்னேன்ல, ஆனா அதை ஒண்ணு சொல்லணும். கடைசியா அந்த பாட்டை முடிக்கும்போது எப்படி முடிக்கிறார் பாருங்க. திருநறையூர் மன்று ஓங்க ஊர்வன் மடல் அப்படின்னு கம்பர் பாட்டு சொல்றது வழக்கம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மடல் ஊர்வேன் அப்படின்னு தான் மிரட்டுறாரு நிறைய இடங்கள்ல. அதாவது நான் மடல் ஏறிடுவேன் மிரட்டக்கூடிய தான் இருக்கு, ஏறல அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. பெரியவாச்சா சொல்றாரு. கார் ஆர் வரை கொங்கை கண் ஆர் கடல் உடுக்கை சீரார் சுடர் சுட்டி செங்கலுழி பேராற்று பேர் ஆரம் மார்பில். பேர் ஆரம் மார்பில், அதான் பேராரம் மார்பில் சேர்த்து வருது. பெருமா மழை கூந்தல் நீர் ஆர் வேலி நிலமங்கை. நிலமங்கையை வர்ணிக்கிறார். நிலம் என்னும் மங்கை, அதாவது பூமி பிராட்டி பூதேவி தாயார் எப்படி இருக்காங்க. கார் ஆர், கார் என்றால் கருமேகம், ஆர் என்றால் அடர்ந்த, கார்மேகம் அடர்ந்த வரை, வரைனா மலை, மலையினுடைய உச்சியில கார்மேகம் அப்படி சூழ்ந்து நிற்கும். அந்த மலைதான் கருமேகம் நுனியில் சூழ்ந்து நிற்கும் பெரிய மலைகள் ரெண்டு தான் கொங்கைகள். அந்த பெண்ணினுடைய பூமி பெண்ணினுடைய மார்பு, அவளுடைய முலை அப்படின்னு சொல்றாரு. அதுலயும் பெரியவாச்சாம்பிள்ளை ஒருபடி மேல போறாரு. பெண்ணின் மார்பில் இருக்கும் கருவட்டத்தையே மேலே இருக்கும் கருமேகமாக சொல்லுகிறார் அளவுக்கு அது வட்டத்தை கொண்டு வர காரார் வரை கொங்கை. அதுல என்ன வைணவர்கள் இல்லையா, அந்த மலையாக இருக்கப்படுவது என்னவென்றால் திருமாலிருஞ்சோலை ஒரு மலையா, திருவேங்கடம் இன்னொரு மலையா. இருமலைகள் சொல்லணும் இல்லையா, திருமாலிருஞ்சோலைங்கிற ஒரு மலையும் திருவேங்கடங்கிற ஒரு மலையும் தான். வைணவர்களுக்கு உலகத்திலேயே உயரமான மலை அது திருவேங்கடம் தான் சார். இமயமலை அதெல்லாம் கிடையாது சார். உயரமான மலை திருவேங்கட மலை தான் சொல்லிடுவாங்க. அதுக்கு அடுத்த உயரமான மலை அது திருமாலிருஞ்சோலை தான். மூணாவது உயரமான மலை சார் அகோபிலத்தில் இருக்க நரசிம்மர் மலை, அதுதான் மூணாவது பெரிய மலை. அவங்களுக்கு வேற எந்த மலையும் மலையே கிடையாது. ஆகவே இங்க மலை வரை அப்படின்னு சொன்னா அது திருமாலிருஞ்சோலையையும் திருவேங்கடத்தையுமே குறிக்கும் அப்படின்னு உரையாசிரியர் முடிவு பண்ணிட்டார். காரார் வரை கொங்கை கல்மேகம் சூழ்ந்த மலைகளை உலைகளாக கொண்டவள். கண் ஆர் கடல், கண்ணார் கடல் என்ன, கண்கள் முழுவதும் அடர்ந்து விரிந்து காணப்படும் அப்படிங்கிற பொருள். கடற்கரையில போய் நின்றுட்டு கடலை பார்த்தோம்னு வைங்க, இந்த கண்ணுக்கு எட்டிய தொலைவு வரைக்கும் என்ன தெரியும், வெறும் கடல் தான் தெரியும். அதுதான் கண்ணார் கடல், நம் கண்ணை நிரப்பும் கடல்னு அர்த்தம். கண்ணார் கடல் உடுக்கை, உடுக்கை என்றால் உடலை சுற்றி அணியும் ஆடை. பெண்கள் உடலை சுற்றி அணியும் ஆடை எது, சேலை. ஆகவே இந்த உடுக்கை என்பது சேலை என்ற பொருள். இப்ப ஆணுக்கு உடுக்கை அப்படின்னு சொன்னா இடுப்பை சுற்றி அணிவது, அது வேஷ்டி. பெண்ணுக்கு உடுக்கை என்பது உடலை சுற்றி அணிவது, ஆகவே அது சேலை. ஆணுக்கு மார்பை மறைக்க வேண்டியதில்லை நம்ம மரபுல, பெண்களுக்கு மார்பை மறைக்கணும். ஆகவே என்ன போட்டாங்க, உடுக்கை என்பது சேலை ஆயிற்று, ஆணுக்கு உடுக்கை என்பது வேஷ்டி ஆயிற்று. உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு திருக்குறள் வாசிக்கோ இல்லையா. உடுக்கை என்பது ஆடை. கண்ணார் கடல், கண்களை நிரப்பி நீண்டு கிடக்கும் கடல் போன்ற சேலை. கடல் வந்து அவளுக்கு சேலையாக இருக்கிறது. சீர் ஆர் சுடர், மிகு சீரார் என்றால் இந்த இடத்துல புகழ் மிக்க மிகுந்த அனைவரும் அறிந்த சுடர் எது, சூரியன். அது அவளுக்கு சுட்டி, நெற்றி சுட்டி. பூமியாகிய பெண்ணுக்கு மலைகள் முலைகளை போன்றும், கடல் அவள் அணிந்திருக்கும் சேலையை போலவும், சூரியன் அவள் நெற்றியில் திகழும் நெற்றி சுட்டி போலவும், செங்கலுளி பேர் ஆற்று, அதாவது பேர் ஆறு. செந்நிறத்தில் வெள்ளம் வரும்போது, ஒரு ஆற்றுல வெள்ளம் வந்து அது ஒரு மாதிரி சிவந்த நிறத்துல சந்தன குழம்பு மாதிரி ஒரு கலர் மாற்றத்தோட காவி நிறத்தோட தான் அந்த தண்ணி வரும். ஏன்னா அது புது வெள்ளம் என்பதால் மண்ணையும் சேர்த்து அடித்துக் கொண்டு வருகிறது. அப்படி வரக்கூடிய பெரிய ஆறுகள் பேராற்று, பேர் ஆரம், பெரிய மாலை கொண்டு மார்பில், மார்பில் பேர் ஆரம், செங்கருளி பேர் ஆற்று மார்பில் பேர் ஆரம். பெரிய ஆறு சிவந்த நிறத்தில் நீரோடு ஓடி வருகிற ஆறு அவள் மார்பில் மாலை. ஆரம் என்றால் வடமொழியில ஹாரம், ஆரம்னா மாலை, அது தமிழ்ல ஆரம்னு ஆக்குறாங்க. ஆரமாக மாலையாக ஆறுகள் கிடக்கின்றன. பெருமா மழை, கருத்து பெய்கின்ற பெருமழை போல் அவள் கூந்தல் இருக்கிறது. கூந்தல் தரைய தொடுது, அதனாலதான் அது மழை கூந்தல்னு பேரு. ரெண்டு பொருள் இருக்கு. மழை எவ்வளவு உயரத்திலிருந்து பெய்தாலும் பூமியை தொட்டும் இல்லையா, அது ரொம்ப உயரம் போக போக பூமிக்கு வராம போயிருமா மழை. எவ்வளவு உயரத்திலிருந்து பொழிந்தாலும் மழை பூமியை தொடும். இன்னொன்னு, மழை என்பது கருமேகத்தையும் சேர்த்துக் கொள்ளக்கூடியது. அந்த கருமேகத்தினுடைய நிறத்தில் அங்க ஆரம்பிச்சு கீழே தரைய தொடர அளவுக்கு இருக்கு அவள் கூந்தல். அதான் பெருமா மழை கூந்தல். அந்த மழையே அவளுக்கு கூந்தலாக அமைந்திருக்கிறது. நீர் ஆர் வேலி, நீரால் சூழப்பட்ட வேலி அவளுக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. பெண் இல்லையா, அவளை பாதுகாக்கிறதுக்கு வேலி எதனால வச்சிருக்காங்க, நீர் ஆர், நீர் அடர்ந்து காணப்படும் வேலி. அதான் தீவு இல்லையா, பூமியை சுத்தி கடல் தானே இருக்கு. நீர் ஆர் வேலி, இப்படிப்பட்டவளாக விளங்கும் நிலமங்கை. நிலமங்கை என்னும் இப்பாரில் உள்ளோர், அதான் இப்பாரோர், இந்த பூமியில் இருப்பவர்களால், இப்படியாகப்பட்ட நிலமங்கை என சொல்லப்படும் இந்த பூமியில் இருப்பவர்களால் சொல்லப்பட்ட மூன்று அன்றே, மூன்று விஷயங்கள் இங்கு முக்கியம் என்று சொல்லப்படுகின்றன. எப்பேற்பட்ட பூமியில பூமாதேவியை முழுக்க வர்ணிக்கிறாரு. வர்ணிச்சுட்டு இப்படியெல்லாம் சொல்லப்படுகிற பூமியில இருக்கிறவங்க பாரோர், இப்பாரில் உள்ளோர் மூன்று விஷயங்களை சொல்லுகிறார்கள். அம்மூன்றும், அந்த மூன்று என்னவென்றால் ஆராயில், அந்த மூன்றையும் ஆராய்ந்து பார்த்தால், ஆராயில் தானே, ஆராய்ந்து பார்த்தால் தான் அது என்னன்னு தெரியுது. அது என்னது, அம்மூன்றும் ஆராயில் தானே அறம் பொருள் இன்பம் என்று. மூணு பொருள் என்னன்னு சொல்றாங்க இந்த பூமியில இருக்கிறவங்கன்னா, அறம் பொருள் இன்பம். இதான் புருஷார்த்தங்கள்னு நம்ம சொல்றது. 4 புருஷார்த்தங்கள் உண்டு. ஆனா தெளிவா திருமங்கை ஆழ்வார், அதாவது பரகால நாயகி 3ன்னு நிறுத்திக்கிறார். அறம் பொருள் இன்பம். இன்பம் என்பது என்ன, காமம். இதுக்கு என்ன சொல்லுவாங்க, தர்மார்த்த காம. தர்ம, அறம், அர்த்த, பொருள், காமம், இன்பம். அறம் பொருள் இன்பம், தர்மம், அர்த்தம், காமம். இந்த மூன்றும் இந்த உலகில் இருப்பவர்கள் விளையக்கூடியது, இந்த உலகில் இருப்பவர்கள் அடைவதற்கு முயற்சிப்பது, இந்த உலகில் உள்ளவர்கள் அடைய வேண்டியது அப்படின்னு இந்த மூன்றையும் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாட்டில் இருக்கிற சுவாரஸ்யம் என்ன,
புருஷார்த்தங்களை ஏன் சொல்றதுக்கு முன்னாடி பூமியை பத்தி விளக்கிறார் என்றால், இந்த அறம் பொருள் இன்பம் எனப்படும் இந்த புருஷார்த்தங்கள் பூமியில் வசிக்கும் மாநிலங்களுக்கு உரியது. வானொலியில் இருக்கும் தேவர்களுக்கு இப்படி இந்த தர்மம் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்குரிய தர்மம் வேற, அதாவது அவங்களுக்குரிய புருஷார்த்தம் வேற. ஏனென்றால் அவர்களுக்கு பிறவி கிடையாது. தேவர்களுக்கு அந்த வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்களே தவிர அவர்களுக்கு பிறவின்னு ஒண்ணு கிடையாது. அப்ப பூமியில் இருக்கிறவனுக்கு பிறவி இருப்பதால் தான் அவன் அறம் எனப்படும் ஒரு செயலை பின்பற்றுகிறார். இந்த அறம் பொருள் இன்பம் என்பதை வேறு எந்த உலகத்தில் 14 உலகங்கள்லையும் வேற எங்கேயும் இந்த 3 பொருட்களையும் நீங்க மெய்யான, அதாவது தேட வேண்டிய பொருட்களாக, அடைய வேண்டிய பொருட்களாக வைக்க முடியாது. பூமியில மட்டும்தான் வைக்க முடியும், மாணவனுக்கு மட்டும்தான் வைக்க முடியும். ஆகவேதான் முதல்ல பூமியை விலாவரியாக சொல்லி அந்த பூமியில இருக்கிறவங்க சொல்லி இந்த 3 விஷயத்தையும் சொல்றாரு. இன்னொன்னு இருக்கு, சுவாரஸ்யமான ஒரு ஃபன் ஒண்ணு இருக்கு. அது என்ன? நான் யார இப்போ லவ் பண்றதா சொல்ல போறேன், நாராயணன். அவனுக்கு ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி இருக்கான். அவதான் இவ பூதேவி. சோ என் சக்கரத்தை பார்க்கறதுக்கு அழகா இருக்கான். இவர் பெரியவாச்சம் பிள்ளை எழுதியிருக்காரு, நம்ம இவர் எழுதுறாரு, அன்னகாதர் எழுதுறாரு. இது சக்கரத்தி பெருமை எங்க? சக்கரத்தி பெருமையை சொல்லியிருக்கான். எவ்வளவு அழகா இருக்கா, காரார் வை கொங்கை, கண்ணார் கடல் உடுக்கை, சீரா சுட சுட்டி, அப்படி பிரமாதமா சொல்லி அப்படிலாம் இருக்கா ஒருத்தி. அவ கூட இருக்கிறவங்க தான் நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல போறான். ஆகவே அவளை இப்படி முதல்ல சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு பண்ணுக்கும் ஒன்று சொல்லிடுறாங்க. அறம்பொருள் இன்பம் என்று இந்த 3ஐயும் ஆறால் இவற்றினிடையே அதனை எய்துவார். இந்த 3 சொன்னார் இல்லையா, அறம்பொருள் இன்பம் என்று யார் யார் இவற்றின் இடைனா இந்த பூமியில் இருப்பவர்களில், இந்த பூமியில் இருக்கக்கூடியவர்கள் யார் யார் அதனை எய்துவார். எதனை? அதை குறிப்பால சொல்றாரு. 3 விஷயம் இருக்கு இந்த பூமியில சொல்றாங்க. என்னது? அறம்பொருள் இன்பம் இருக்கு. இந்த 3ல இந்த பூமியில இருக்கிறதுல எவன் அந்த ஒண்ணு கிடைக்குதோ, எந்த ஒண்ணு சார்? அந்த ஒண்ணுப்பா, அதனை எய்துவார். அந்த ஒண்ணு எவனுக்கு கிடைக்குதோ அவனுக்கு இன்னும் 2ம் சேர்ந்து வந்துடும். இப்படி ஒண்ணு வாங்கினா 2 ஃப்ரீ. எந்த ஒண்ணுங்கிறத நீ முதல்ல செலக்ட் பண்ணி வாங்கணும். அந்த ஒண்ணை வாங்கினா மட்டும்தான் மற்ற 2 ஃப்ரீ. 3 ஐட்டம் இருக்குப்பா, இந்த 3ல ஏதோ ஒண்ணு வாங்கினா இன்னும் 2 ஃப்ரீயா வந்துடும். எந்த ஒண்ணை வாங்கினா 2 ஃப்ரீங்கிறத நான் சொல்ல மாட்டேன். தப்பான ஒண்ணு வாங்கினா 1 ஃப்ரீ வராது. அப்ப இந்த இடத்துல எதை சொல்றாரு? காமத்தை சொல்றாரு, இன்பத்தை சொல்லுகிறார். யார் யார் இவற்றினிடை அதனை இன்பத்தை எய்துவார். எவர் இன்பத்தை எய்துவார்களோ அவங்களுக்கு சீரார் இருகளையும் எய்துவர். அவர்களுக்கே சீரார் மிகுந்த புகழுடைய பிற 2 கலைனா பக்கத்துல இருக்கிறது, ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட், அது 2ம் வந்துடும் அப்படிங்கிறது. அப்போ இன்பம், அறம் பொருள் இன்பம் ஆகிய 3ல் இன்பத்தை எய்தியவர்களுக்கு அதனை எய்துவார். இன்பத்தை எய்துவாருக்கு இருகளையும் எய்துவர். அறமும் பொருளும் தன்னால வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு. இது நீங்க இப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னா, என்ன இப்படி சொல்றீங்க, ஒரு ஆழ்வார் பாடல் மாதிரி இல்லையே நீங்க நினைக்கலாம். பின்னால் அதுக்கு விளக்கம் வருது. அடுத்த ஒரு வரி போடுறது பாருங்க. சிக்கன மற்ற ஆறானும் உண்டு என்பார். சிக்கன மற்ற யாரானும், ஆறானும்னா யாரானும் சிக்கன மற்ற உண்டு என்பார். யாராச்சும் சொல்லுவாங்க, எப்பா 4வதா ஒண்ணு உண்டு, சிக்கன என்றால் இதனுடன் ஒன்று உண்டு அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. 4வதா ஒண்ணு உண்டுன்னு சொல்லுவாங்க, உண்டு என்பார். அப்படி உண்டு என்பதுதான் அதுவும் ஓராமை அன்றே உலகத்தார் சொல்லும் சொல். அப்படி உண்டுன்னு யாராவது சொல்லுவாங்க, அப்படி உண்டு என்று சொல்வதுதான் ஓராமை. உலகத்தார் அப்படி சொல்லக்கூடிய 4வதா ஒண்ணு உண்டுன்னு சொல்றீங்களே, அது ஓராமை அப்படின்னு சொல்றாரு. ஓராமைனா என்ன? ஆராயாமல் சொல்லுவது. ஓர்மை என்றால் நினைவு, சிந்திப்பது. ஓராமை சிந்திக்காமல் இருப்பது. அப்ப என்ன சொல்றாரு? ஓராமை என்றே அது சிந்திக்காம பேசுறதுயா. 3 அறம்பொருள் இன்பம் வீடு, தர்ம அர்த்த காம மோட்ச. 4வதா மோட்சம் இருக்கு. அவ அடைய வேண்டியது தர்மத்தை கடைபிடித்து பொருளை தேடி இன்பங்களை அந்த தர்மத்தின் வழியில் நின்று நிறைவேற்றிக் கொண்டு மோட்ச வீட்டை அடைய வேண்டும். தர்ம அர்த்த காம மோட்ச, அறம் பொருள் இன்பம் வீடு, 3 தான் இருக்குன்னாரு. சொல்லிட்டு அதுல இன்பத்தை அடைந்தவனுக்கு அறமும் பொருளும் தன்னால வந்து சரியானாரு. அப்புறமும் எவனாவது கேட்பான்ல, சொன்ன யாராச்சும் சொல்லுவாங்க 4வதா ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி 4வதா ஒண்ணு இருக்குன்னு சொல்றதே ஒரு ஆராயாமல் சொல்லுவதுதான் ஐயா. எப்படி மோட்சத்தை எப்படி அடிக்கிறாங்க? மோட்சத்தை சொல்றவன் ஆராயாமல் சொல்றாங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காதலின் உச்சக்கட்ட பைத்தியக்கார நிலையில இருக்கிற பரகால நாய்க்கு சொல்றாரு. அப்போ மோட்சத்தை மறுக்கிற ஆளான்னு கேட்டா, வடமொழியில ஒரு பிரமாதமான வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, நான் வரேன், இது இன்னொரு வழி சொல்லிட்டு எடுத்து வருவோம். ஓராமையாம் 6 அது உரைக்கேன் கேளாமை. ஓராமை என்று உலகத்தார் சொல்லு சொன்னால அது ஆராயாம சொல்ற சொல். அப்ப என்ன கேட்பாங்க? அது என்ன ஆராயாம சொல்லிட்டாங்க, எப்படி சொல்றேன் கேட்பாங்க. பதில் சொல்றாரு, ஓராமையாம் 6 அது உரைக்கேன். அது ஓராமை தான். எப்படின்னு நான் சொல்றேன் பாரு. 6 என்றால் வழின்னு அர்த்தம். இந்த இடத்துல வழி இல்ல. வழிங்கிறது என்ன பொருள்? எந்த வழியில அது சிந்திக்காத பொருள், சிந்திச்சு சொல்லாத பொருள், ஆராயாமல் சொல்லப்பட்ட சொல் அப்படின்னு எந்த வழியில அது ஆராயாமல் சொல்லப்பட்டது நான் சொல்றேன் பாரு. கேளாமே, கேளாமோ, கேள் ஆமே, கேள் ஆமோங்கிறது ஆமேன்னு வருது. கேளாமோனா கேட்பீர்களாக. நான் சொல்றேன், கேளுப்பா நான் சொல்றேன். எந்த வழியில இது வந்து இந்த மோட்சம்னு சொல்றது ஒரு ஆராயாமல் சொல்லப்பட்ட சொல்லுங்கிறத எந்த வழியில அப்படி ஆராயாமல் சொல்லப்பட்டது நான் சொல்றேன், கேளுங்க எல்லாரும். கேளாமே. நீ மோட்சத்துக்கு எங்க போனுங்கிற? பயன்படுத்தி போனுங்கிற. எப்படி போனுங்கிற? சூரிய மண்டலத்தை தாண்டி கொண்டு செல்ல வேண்டும் சொல்றேன். சரியா? அதான் சொல்றாரு. காரார் புரவி. கார் என்றால் மேகம். மேகங்களுக்கு மேலே செல்லக்கூடிய கார் ஆர், அடர்ந்த மேகம். அடர்ந்த மேகங்களுக்கு மேல செல்லக்கூடியது. சோ காரார் புரவியேழ் பூண்ட தனியாழி. அவ என்ன சொல்றா பரகால நாயகி? அதுக்கு முன்னாடி என்ன சொன்னா? சிக்கன மற்ற உண்டு என்பார் யாரானும். யாராவது சொல்லுவாங்க வேற ஏதோ ஒரு 4வதா ஒரு பொருள் இருக்கு, 4வதா ஒன்று இருக்கு, புருஷார்த்தங்கள் 4, 3 கிடையாது, 4வதா ஒண்ணு உண்டுன்னு யாராவது சொல்லுவாங்க.
என்பதுதான் அதுவும் அந்த நாலாவது பொருள் தான் புருஷார்த்தம் தான் அது என்று சொன்னாலும் அதுவும் ஓராமை என்றே உலகத்தார் சொல்லும் சொல். அது ஆராயாமல் இந்த உலகத்தார் சொல்லும் சொல் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி அப்படி சொல்லிட்டு அது எப்படி ஆராயாம சொன்னாங்க அப்படின்னு இது எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓராமையாம் ஆறு அது உரைக்கேன். அது ஓராமைதாங்கிறது எந்த வழியில அது ஓராமை, அதாவது ஆராயாமல் சொல்லப்பட்ட சொல்லு நான் சொல்றேன். கேளாமே கேட்பீர்களாக எல்லாரும் கேளுங்க அப்படின்ட்டு அவர் ஒரு லாஜிக் வைக்கிறார். லாஜிக் என்ன சொல்றாரு? மேல சூரியன் இருக்காயா, சூரிய மண்டலத்தை தாண்டி மேல போனா அங்க பரமபதம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, அதுதான் வீடு பேரு மோட்சம் அங்கதான் கிடைக்கும்னு சொல்றீங்க. சரி, அது எப்படி அப்படின்னு கேட்கிறார். காரார் புரவி, கார் என்றால் கருமேகம், கார் ஆர் அடர்ந்த மேகத்திற்கு மேலே புரவி 7 பூண்ட 7 குதிரைகளை கட்டிய தனி ஆழி, ஆழினா சக்கரம், தனி ஆழி சிங்கிள் வீல், ஒரே ஒற்றை சக்கரம், புரவி 7 பூண்ட தனியாழி தேர், ஒற்றை சக்கரம் கொண்ட 7 குதிரைகள் கூட்டப்பட்ட ஒரு குதிரை. யோ, முதல்ல குதிரையை பூமியை தான் ஓட்ட முடியும், குதிரை வானத்துல போகுமா? போகாது. காரார் புரவின்னு சொல்லிட்டீங்க. காரார் புரவி எங்க இருக்கு? மேகத்துக்கு மேல போற புரவி எங்க இருக்கு? சரி, ஒரு ரதத்துக்கு 7 குதிரை எப்படியா வரும்? 4 குதிரை கட்டுவாங்க, அல்லது நீள் வரிசையில கட்டுவாங்க. அகல வரிசைக்கு 7 குதிரை அகலத்துல கட்டி ஓட்டுற அளவுக்கு எங்கேயா இடம் இருக்கு? என்ன அது காமெடியா இருக்கு? சரி, தேர்னா 4 சக்கரம் இல்லையா இருக்கணும்? ஒரு சக்கரத்தை வச்சிருக்க, ஒரு சக்கரத்தை வச்சிருக்கிற வண்டியை இழுக்கிறதுக்கு 7 குதிரையா? அதுவும் வானத்திலையா? வாட் இஸ் திஸ்? ஹைலி இல்லாஜிக்கல் அப்படின்னு அவர் சொல்றாரு. காரார் புரவி 7 பூண்ட தனியாழி தேரார் நிறை கதிரோன், நிறை கதிரோன், அந்த இதுல போகக்கூடிய அந்த அந்த தேரில் போகக்கூடிய நிறை கதிரோன், மிகுந்த ஒளி வீசும் சூரியன் அவனுடைய மண்டலத்தை கீண்டு, சூரிய மண்டலம் கதிரோன் மண்டலத்தை கீண்டு, கீண்டுனா கிழித்துக் கொண்டு, புக்கு அதை கிழித்துக் கொண்டு புகுந்து அதற்கு மேல ஆறா அமுதம் அங்கு எய்தி, சூரிய மண்டலத்துக்கெல்லாம் மேல இருக்கக்கூடிய வைகுண்டத்துக்கு போய் அங்கு அமுதத்தை அருந்தியவர்களாக, ஆறா அமுதம் திகட்டாத அமுதத்தை அங்கு அருந்தியவர்களாக அதில் நின்றும் அந்த இடத்தை சென்று சேர்ந்த பிறகும் வாராது ஒழிவது ஒன்று உண்டே. அப்படி போனவர்கள் இங்கு வாராது ஒழிவது உண்டே. அவங்க நீங்க திரும்ப வரது உண்டா அப்படின்னு சொல்றீங்களே, அது நியாயமாயா? அது எப்படி? அது நீங்க சொல்றதே லாஜிக்கே தப்பா இருக்கு. சூரியனை கிழிச்சிட்டு அந்த பக்கம் போனீங்கன்னா மேல வைகுண்டம் இருக்கு, அங்க போய் அமுதத்தை அருந்தி அவன் திரும்ப வராம இருக்கான்னு தான் சொல்றீங்க. லாஜிக்கே இல்ல. அது நிற்க, லெட் இட் பி. சரி, அந்த கதை அங்கேயே இருக்கட்டும். எப்படி அவர் பேசுற மாதிரி இருக்கு, லெட் இட் பி, அது நிற்க. இப்போ கூட லெட்டர் எழுதும்போது பழைய ஆட்கள் எழுதுவாங்க, எந்த நாளைக்கு வருகிறேன், ஐவாறு இருக்கிறது, வீட்டில் இந்த வேலை நடந்திருக்கிறது, அது நிற்க, நீ அங்கே எவ்வாறு படித்துக் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு. ஓகே, இந்த சப்ஜெக்ட் இவ்வளவு இருக்கு, லெட் இட் பி, நம்ம நெக்ஸ்ட் வருவோம்னு அர்த்தம். அதுதான் இங்க அது நிற்க, லெட் இட் பி. மோட்சங்கிறதா இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன், ஒரு பழமொழி சொல்றேன் உங்களுக்கு. ஏர் ஆள் முயல் விட்டு காக்கை பின் போவதே. ஒருத்தன் வேட்டையாடி சாப்பிடலாம்னு நினைக்கிறான். வேட்டையாடி சாப்பிடுவான், என்ன சாப்பிடுவான்? நான்வெஜ் தான் சாப்பிடுவான். அப்ப அவனுக்கு ஒரு நல்ல ஃபிளஷ், நல்ல கறி வேணும். அப்ப கறி வேணுங்கிறவன் உண்ணக்கூடிய விலங்கை, உண்ணப்படுகிற விலங்கை தான் வேட்டையாட முடியும் இல்லையா? இப்போ நீங்க ஒரு பெருமைக்கு வேட்டையாடுறதா இருந்தா சிங்கத்தை வேட்டையாடலாம், புலியை வேட்டையாடி அதன் தோலை உங்களுடைய பெருமைக்கு எடுத்துக்கலாம். உணவுக்கு வேட்டையாடுறதா என்ன செய்யணும்? மான், அப்புறம் இந்த காட்டு பன்றி, இதை போன்ற முயல், உடும்பு, இந்த மாதிரி உணவாக ஆகும் விலங்குகளை நான் வேட்டையாடணும். அப்போ முயல்ங்கிறது நமக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு விலங்கு. அந்த காலத்துல ஊருக்கு வெளியில கொஞ்சம் போனீங்கன்னா கூட நிறைய முயல்கள் இருக்கும், இப்ப மாதிரி இல்ல. அப்போ இந்த மாதிரி முயல்கள் காட்டுலயும் இருக்கும், ஊருக்கு ஒதுக்குப்புறத்துலயும் நிறைய இருக்கும். அப்போ ஒருத்தன் திடீர்னு நான்வெஜ் சாப்பிடலாம் நினைச்சானா முயல் வேட்டைக்கு தானே போகணும். காக்காயை துரத்திட்டு போவானா? ஒண்ணு காக்காவை துரத்திட்டு, முயல்னா பூமியிலேயே இருக்கும், பொந்துக்குள்ள இருக்கும், நீங்க விரட்டி பிடிச்சிடலாம். 2 நாயை வேட்டை நாயை கூட்டு போனீங்கன்னா அது போய் ஓடி பிடிச்சிடும் முயலை. காக்காவை, வானத்துல பறக்கிற காக்காவை எப்படி ஃபாலோ பண்ணுவேன்? அது போற இடத்துல ஓடுவியா? சரி, அப்படியே கஷ்டப்பட்டு காக்காவை அடிச்சுட்டேன்னு வச்சா கூட காக்கா கையை திம்பியா நீ? அது அப்ப பிரயோஜனமே இல்ல. காக்காயை துரத்துறதுல துரத்துறதும் கஷ்டம், பிடிக்கிறதும் கஷ்டம், பிடிச்சா சாப்பிடறதுக்கும் முடியாது. அதை சாப்பிட முடியாததை எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு துரத்தி பிடிச்சு அடிக்கணும்? கண்ணு முன்னாடி முயல் தான் இருக்க, அழகான முயல், ஏறார் முயல். ஏர் என்றால் பெருமை, அழகு. இந்த இடத்துல ஏர் ஆர் பெருமை மிக்க அந்த முதும் இருக்க, அதை ஏன் நீ எடுக்க மாட்டீங்க? அதை பார்க்காம இதை பண்றீங்க. காக்கா பறக்கிறத என்ன சொல்றாரு? வானத்துல இருக்கிற வைகுந்தம், வைகுந்தத்தின் பெருமை. அதை பிடிச்சி எல்லாரும் தொங்கிட்டு இருக்கீங்க. கண்ணு முன்னாடி இன்பம், அறம்பொருள் இன்பம் இருக்கு. இன்பம் கையில இருக்கிற முயல் மாதிரி கொஞ்சம் துரத்தீங்கன்னா பிடிச்சிடலாம், கபக்கம் பிடிச்சிடலாம். அதை பிடிச்சி என்ஜாய் பண்றதை விட்டுட்டு எங்கேயோ காக்கா பறந்து போகுதுன்னு வானத்தை பார்த்து ஓடிட்டு இருக்கீங்க. ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே. இந்த உலகத்தின் இன்பங்களை அனுபவிக்காமல் வைகுண்டத்துக்கு போறேன், நிலாவை சூரியனை தாண்டி கிழிச்சிட்டு அந்த பக்கம் போவேன், என்னையா கணக்கு சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. இது வரைக்கும் அவர் எனக்கு மோட்சத்தை கொடு, அங்க நித்திய சூரியர்கள் இருப்பாங்கன்னு பாருங்க, திருமங்கையாழ்வாரா இப்படி பாடுகிறார் என்று சொன்னால் இதற்கு ஒரு பொருள் இருக்கு. முதல்ல என்ன சொன்னாரு? மோட்சம்ங்கிறதே இல்லைன்னு சொன்னாரு. எந்த வழியில சொல்றாரு? சிக்கன மற்ற உண்டு என்பார் யாரானும் என்பதுதான் அதுவும் ஓராமை என்றே உலகத்தார் சொல்லும் சொல்லு சொன்னார். யோ, அறம்பொருள் இன்பம் கிடைத்து வீடுன்னு ஒண்ணு உண்டு இந்த உலகம் சொல்லும். அப்படி சொல்றதே ஒரு ஆராயாத சொல். அந்த சொல்லே ஒரு தப்பான சொல்லுன்னு சொல்லிட்டாரு. வீடு பேருங்கிறதையே மறுத்துட்டாரு முதல்ல. ரெண்டாவது என்ன சொல்றாரு? வைகுந்தம்ங்கிறதே இல்லைங்கிறாரு. வைகுந்தத்துல போய் அந்த ஆறாவதத்தை அருந்தி அங்கேயே இருப்பார்கள்னு சொல்றது நம்ப முடியலையேங்கிறார். மோட்சத்தை மறுக்கிறார், மோட்சமாகிய வைகுந்தத்தை மறுக்கிறார். இப்போ மோட்சம் இல்லைங்கிற கான்செப்ட் முதல்ல மறுக்கிறதுக்கு பேரு நகி நிந்தா நியாயம்னு பேர் வடமொழியில. நகி நிந்தா நியாயம்னா என்னன்னா, அவர் நிந்திப்பது போல அது உண்மை அல்லன்னு அர்த்தம். ஒன்றை சிறப்பிக்க அதன் இன்னொரு கூறினை மறுப்பது போல பேசுதல். வலது சிறகு நல்லா இருக்கு அப்படின்னு கருடனுக்கு நீங்க சொன்னீங்கன்னா இடது சிறகு நல்லா இல்லைன்னு அர்த்தம். இடது சிறகு விட வலது சிறகு தான் பெஸ்ட். இடது சிறகு கூட பாருங்க, அது முதல்ல அடிக்கும் போது வலது சிறகு தான் அடிக்கும், இடது சிறகு ரெண்டாவது தான் அடிக்கும். இப்படி எடுத்து அப்படி பேசும்போது ஒன்னை மறுத்து இன்னொன்னு பேசுவதுங்கிறது இன்னொன்றின் சிறப்பை குறைக்காது, ஆனா அப்படி குறைப்பது போல சொல்லி இதை சொல்லுவது. அதாவது இங்க என்ன பொருள்?
மோட்சத்திற்கான வழி. அதாவது நீ பக்தன் மைனவனாக இருக்கும்போது மோட்சமே கதி, மோட்சம் தான் எல்லாம் இருக்கிறதுக்கு பதிலா அதை விட பெட்டரான ஒண்ணு என்ன இருக்கு? அர்ச்சாவதாரம், உன் கண்ணு முன்னாடி இருக்கிற இறை வடிவத்தை வணங்குவதில் அடையாத எந்த மகிழ்ச்சிய நீ போய் இதுல அடைஞ்சிட முடியும், வைகுண்டத்தில் அடைஞ்ச முடியும்னு நினைக்கிற? வைகுண்டத்தை விட இந்த முன்னாடி இருக்கிற இவனே அழகு, இதுவே பெருமை. இதுதான் நகினிந்தா நியாயம். அதன் பொருள் அவங்க மோட்சத்தை மறுக்கிறார்கள் பொருள் இல்லையா? அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான அருளானே. நம்மாழ்வார் பாடினார்ல அந்த பாசுரம். அந்த பாசுரத்தினுடைய பெயர் எந்த பாசுரம் மறந்துட்டு. அதாவது இது எல்லாமே அவங்க பொருளாகவே கருத மாட்டாங்க அப்படின்னு ஒரு கல்லும் கனைகடலும் வைகுந்த வாழ்நாடும் புல் என்று ஒழிந்தன ஒரு வார்த்தையை சொன்னார்ல. அவன் உள்ள வந்த உடனே வைகுந்த வாழ்நாடும் புல்லென போயிருச்சு அவருக்கு. இறைவன் அப்படி அந்த அர்ச்சாவதாரத்தை கண்ட உடனே அவர் வைகுந்தம் கூட ஒரு பொருட்டு இல்ல, அந்த பொருள் தான் இங்கே வருது, இப்படி சொல்றது வருது. அதே மாதிரி தனக்கு பரமபதம் குறித்த விஷயங்களை பொய்ங்கிறாரு. பரமபதம் ஒண்ணு இருக்காங்க, அமுதம் அணிந்து எல்லாரும் உட்காந்துருப்பாங்க, ஒண்ணும் இல்லைங்கிறாரு. இதுக்கு பேரு அன்பாருக்கியவாதம். அன்பாருக்கியவாதம்னு பேரு. அதாவது கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா இப்படி சொல்லலாம், டெவில்ஸ் அட்வொகேட், பிளேயிங் டெவில்ஸ் அட்வொகேட். நானே அப்படி ஒண்ணு சொல்லி நானே அதை மறுப்பேன். அது மாதிரி சொல்றது. தனக்கு அபிமதம் இல்லாத பொருளை ஒரு காரியார்த்தமாக என்று எடுத்துச் செல்லுகை. அத ஒரு இது எனக்கு ஒப்புதல் இல்லாத விஷயம். ஆனா ஒரு இதை முன்னாடி வச்சு அதுக்கப்புறம் இதை நான் மறுக்க போறேன். நேற்றுக்கு பார்லிமெண்ட்ல பேசின ஒரு டயலாக் கிட்டத்தட்ட இதே இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு. இப்படியெல்லாம் தமிழை இவர் சொன்னார் அப்படின்னு ஒரு அம்மா பேசுறாங்க. இன்னொருவர் எழுந்து தமிழை நீங்கள் இப்படி எல்லாம் பேசி விட்டீர்கள் இப்படி பேசுறாரு. அப்ப இதுல இருக்க சிக்கல் இதுதான். எக்ஸாக்டா சொன்னா அன்பாரோக்கியவாதம் தான் அங்க வேற ஒரு விதத்துல நிகழ்ந்திருக்கு. அப்போ டெவில்ஸ் அட்வொகேட் ஐடியாவை எடுத்துப்போம். தனக்கு அபிமதம் இல்லாத பொருளை ஒரு காரியார்த்தமாக இருந்து எடுத்துக்கொண்டு செல்லுகை, அப்படி போகக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இதுதான் இந்த இடத்துல அவரது குறை சொல்லலை இப்படி சொல்றாரு. ஏறார் முயலை விட்டு காக்கை பின் போவதை. கண்ணு முன்னாடி இன்பம் எனப்படும் இந்த நிலை இருக்கும்போது இதை விட்டுட்டு எங்கேயோ இன்பம்னு ஒன்று இருக்கிறதாக நினைச்சு அதை துரத்திட்டு போறீங்களே, அது கிடைக்கும்னு கன்ஃபார்ம் உங்களுக்கு தெரியுமா? அது உண்டுனாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஏமா ரொம்ப புலம்புற நீ, உனக்கு என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி ஓர சவுண்ட் விட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்கறாங்க. அம்மையாரப்பதான் சொல்றான். ஏறார் இளமலையீர். ஏர் என்றால் பெருமை. இந்த இடத்துல செழிப்புன்னு அர்த்தம். செழிப்பு மிக்க ஏர் ஆர், செழிப்பு மிக்க இளமுலையீர், இளமையான முலையை உடைய பெண்களே, என் தனக்கு உற்றது இதுதான். அதான் இதுவை தூக்கிட்டாரு. என் தனக்கு உற்றதுதான். திஸ் இஸ் வாட் ஹேப்பன் டு மீ. எனக்கு இதுதான் நடந்தது. வாட் ஹஸ் ஹேப்பன் டு மீ இஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். என் தனக்கு உற்றது இதுதான், எனக்கு இதுதான் நடந்தது. என்ன நடந்துச்சு? பிளாஷ்பேக். பிளாஷ்பேக்ல பாரு. காரார் குழல் எடுத்து கட்டி, கார் ஆர் குழல், கருமை நிறைந்த எனது கூந்தலை அழகா எடுத்து கட்டி, கதிர் முலையை வார் ஆற வீக்கி. கதிர் என்றால் ஒளி வீசும், கதிர்முலை என்றால் ஒளி வீசும் முலை. அதாவது இவங்க வந்து அப்படியே அந்த இளமையின் உச்சத்தில் இருக்கிறதுனால அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அந்த கதிர்முலையை வார் என்றால் ரவிக்கை, ரவிக்கையை போட்டு கட்டுறாங்களாம். கட்டுறது எதுக்கு? மறைக்கிறதுக்கு தானே. வரி எப்படி வருது பாருங்க. கதிர்முலையை வார் ஆற வீக்கி, வீக்கினா அப்படி கொஞ்சம் வீங்கும்படி காட்டி. அதாவது இன்றைக்கு வரக்கூடிய நடிகையர் தான் முன்னாடி சொல்லுவாங்க, இப்ப அதுவே ஃபேஷன் ஆயிடுச்சு. கிளீவேஜ் தெரியாம நீங்க ஒரு ரவிக்கையோ சுடிதாரோ போட்டீங்கன்னா என்னது இது நல்லாவே இல்லை இது சுடிதார்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க. இன்றைக்கு சாதாரண பெண்கள் கூட கிளீவேஜ் தெரியற மாதிரி ட்ரெஸ் போடுறதுதான் மரபா இருக்கு. அதுக்கு பேர் தான் வார் ஆற வீக்கி. அப்ப அப்படி பளிர்னு அந்த மார்பு அப்படி தெரியணும். அதனாலதான் அந்த வார்த்தையை போட்டாரு. கதிர் முலையை வார் ஆற வீக்கி, ஒளி வீசக்கூடிய முலை. அப்படி அந்த மார்பு அப்படி பிரிஞ்சு அப்படி தெரியற மாதிரி அப்படி கச்சை எடுத்து கட்டிக்கிட்டு, மணிமேகலை திருத்தி, மணிமேகலை இடுப்பில் அணியும் ஆபரணம், கொட்டியான மாதிரி கொஞ்சம் சரிந்து இருக்கும். அந்த மணிமேகலையை அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, ஆர் ஆர் அயில்வேல். ஆர் ஆர் எதுக்கு? ரெண்டு ஆர். ஆர் என்றால் அழகு. ஆர் ஆர் அப்படின்னா ரெண்டு கண்ணுக்கும் ஒவ்வொரு ஆர் போட்டுக்கங்க. ஒரு கண்ணு தான் அழகு நீங்க நினைச்சிடக்கூடாது. இரண்டு கண்களும் அழகான அழகான கண்கள் அப்படி சொல்லணும். ஆர் ஆர் அயில்வேல் கண். அயில் என்றால் கூர்மையான அர்த்தம். அயில் வேல், கூர்மையான வேல் போன்ற ரெண்டு கண். அதனாலதான் ஆர் ஆர் கண் அப்படின்னு ரெண்டு தடவை சொன்னது. ஆர் ஆர் கண். அந்த கண்ணில் அஞ்சனத்தின் நீர் அணிந்து, அஞ்சனம் என்றால் கண்ணுக்கு வைக்கக்கூடியது, அஞ்சன நீர் கண்மை அப்படின்னு அர்த்தம். அப்படி கண்மையை எடுத்து போட்டுட்டு, சீர் ஆர் செழும் பந்து கொண்டு, இந்த அழகாக செய்யப்பட்ட நல்ல பந்த கையில வச்சுக்கிட்டு, அடியா நின்றேன் நான். அடியானா அடிய, இறந்த கால வினை அந்த எச்ச வினை முற்றுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அதுக்கு அடியா என்றால் அடிக்கிறேன்னு அர்த்தம், அடித்த அப்படின்னு அர்த்தம். பந்து அடிச்சு விளையாடிட்டு இருந்தேன். பந்து அடிச்சு விளையாட போனவங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கா பாருங்க. தலைமுடி எடுத்து அழகாக ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு, அப்படி மார்பு அப்படி அப்படி தெரிஞ்சும் தெரியாத மாதிரியா இருக்கிற மாதிரி கச்சி எடுத்து வார எடுத்து கட்டிட்டு, இடையில இருக்கிற ஆபரணங்களை எல்லாம், இடுப்புல இருக்கிற ஆபரணங்களை எல்லாம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டா போட்டுட்டு, கண்கள் இரண்டில் அழகாக மை எழுதி கொண்டு அப்படி கையில பந்து வச்சு விளையாடிட்டு இருக்கான். அம்மையார் வந்து அப்படி ஒரு தன்னை பார்க்க வரவங்களுக்கு அப்படி காட்சி கொடுக்குறாங்க. இதன் பொருள் என்ன? உலக இன்பங்களை துய்த்துக் கொண்டிருத்தல், பந்தை அடித்துக் கொண்டு உலக விஷயங்களில் ஈடுபட்டுக் கொண்டு இருக்கும் ஆன்மாவை குறிப்பது. அப்படி நான் இருந்தேன். பந்து செழும் பந்து கொண்டு அடியா நின்றேன், செழும் பந்து கொண்டு அடித்தவாறு நின்றேன் நான் அப்படின்னு இருந்தேன் நான். அப்போ ஒரு சம்பவம் நடக்குது. நான் அப்படி எதாச்சும் விளையாடிட்டு இருக்கேன். அப்போ தெருவுல ஒரு சம்பவம் நடக்குது. நீரார் கமலம் போல் செங்கன் மால் என்று ஒருவன். நீர் ஆர் கமலம், நீர் நிறைந்த அந்த தடாகத்தில் பூத்திருக்கிற கமலம், செங்கமலம், அதாவது தாமரைப்பூ போல செங்கன் மால், சிவந்த கண்களை உடைய மால், திருமால் என்று ஒருவன். அவன் பேர் திருமாலாம்பா. ஆள் நல்ல தாமரைப்பூ மாதிரி கண்கள் அழகா இருக்கு, செவ்வரி ஓடி இருக்கு. அப்படி ஒருத்தன் பாரோர்கள் எல்லாம் மகிழ, இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் மகிழ்ச்சி அடையும்படியாக
பறை கரங்க, பறையோசை அடிக்க அப்படி அடிச்சு பட்டையை கிளப்புறாங்க. ஐயா வர்றதுக்காக பறையோசை இப்படி அடிக்கிறாங்க. பறை அடி பட்டையை கிளப்புது. சீரார் குடம் 2 ஏந்தி ரொம்ப அழகான 2 குடத்தை தூக்கிட்டு செழுந்தெருவே, இந்த செழுமையான தெருவிற்கு நடுவே வரான். எப்படி பறையோசை முழங்க அப்படியே அந்த அழகான கண்கள், தாமரை போன்ற அழகான கண்களோடு, திருமால் இந்த பெயரோடு உலகத்தவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடையும்படியாக அப்படி பறையோசை பட்டையை கிளப்ப அப்படி 2 குடத்தை தூக்கிட்டு எங்கால தெருவுக்கு வரோம். யார் யார் என சொல்லி ஆடும், யார் யாரெல்லாம் ஆட்டத்தை பார்க்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடுறான் தெருவிலேயே. அதான் குடக்கூத்துன்னு பேரு. நம்ம ஏற்கனவே தெரியும் இல்லையா, குடத்தை தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க. குடக்கூத்தன் குடக்கூத்தன் எல்லா ஆழ்வார்களும் அவங்க பாடிக்கிறாங்க. அந்த குடக்கூத்து தான் ஆடுறான். எப்படி ஆடுறான்? ஆறார் என சொல்லி யார் யாரெல்லாம் என்ன ரசிக்காம இருக்கீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சவால் விட்டுட்டு ஆடுறானா தெருவிலேயே வந்து. சீனியா தெருவில் ஆடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி திரும்பி போயிடுவாங்க. என்ன சொல்றான், ஏமா நீங்க பொம்பளைகளா பிறந்த யாராவது யார் யாரெல்லாம் அப்படி என் ஆட்டத்தை பார்க்காம இருக்கீங்கன்னு பாத்துறேன் நானும் அப்படி சவால் விட்டு ஆடுறானா. செழுந்தெருவே ஆறார் என சொல்லி சவால் அது ஆறாருனா யார் யார் பார்க்காம இருக்கீங்கன்னு பாத்துறேன் நானும். என் ஆட்டத்தை அப்படி பார்க்காம இருக்கிறீங்களா, யார் யார் பார்க்காம இருக்கீங்கன்னு பாத்துறேன் அப்படி சொல்லிட்டு ஆடுறான். அது கண்டு அவன் ஆடுறதை பார்த்து ஏறார் இளமுலையார் அன்னையரும் எல்லாரும் கவனிங்க. அவன் ஆட்டத்தை பார்த்து ரசிச்சவங்க யாரெல்லாம்? இளம்பெண்கள் மட்டுமா? ஏறார் இளமுலையார் இளம்பெண்கள் மட்டுமா? அன்னையரும் அன்னையரும் ரசிச்சாங்க. அன்னையர் மட்டும்தான் ரசிச்சாங்களா? இளம்பெண்களும் அன்னையர் மட்டுமா ரசிச்சாங்க? இல்ல, எல்லோரும் ரசித்தார்கள். எல்லாரும் ரசிச்சது மட்டும் இல்லாம வாராயோ என்றார்க்கு என்னையும் வான்னு கூப்பிட்டாங்க. யார் இந்த ஏறார் இளமலையார் அன்னையர் எல்லாரும்? இறைவனை ஏற்கனவே அவனுடைய ஆட்டத்தை அவன் லீலையை அனுபவித்தவர்களாகிய பாகவதர்கள். அவங்க கூப்பிட்டாங்கன்னு வாராயோ என்றார்க்கு. அப்படி கூப்பிட்டவங்களுக்காகவே சென்றேன். கூப்பிட்டாங்களேன்னு போனேன். ஆனா கூப்பிட்டது என்னுடைய தீவினை, என் வல்வினையால் சென்றேன். என் கெட்ட நேரம்பா, இவங்க கூப்பிட்டாங்கன்னு போய் நின்றுட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஏமா போய் நின்னதுல உனக்கு என்ன குறைஞ்சு போச்சு? காரார் மணி நிறமும் கைவளையும் காணேன் நான். அந்த புயலை பார்த்தனோ இல்லையோ, எவ்வளவு அழகா கண்ணங்கரேன்னு நீல வைரம் மாதிரி மின்னிட்டு இருந்தேன் தெரியுமா நானு. காரார் மணி, கருமை நிறத்தில் ஒளி வீசும் மணி. அந்த வைரம் மாதிரி மின்னிட்டு இருந்தனே, அந்த கலர் போச்சு. இப்ப பசலை பூத்து விட்டது. பொன் நிறத்துக்கு மாறிட்டேன் அசிங்கமா. அழகா கண்ணங்கரேன்னு ஜம்முன்னு நவாப்பழம் மாதிரி மின்னிட்டு இருந்தேன். இந்த புயலை பார்த்த உடனே அங்கங்க பசலை பூத்து நிறமே மாறி போச்சு. கைவளையும் காணேன். கையில இருந்த வளையலையும் காணும், நிக்க மாட்டேங்குது. எந்த வளையல் போட்டாலும் நழுவி விழுந்தது. என்ன நடந்துச்சு? சென்றேன் என் வல்வினையால் காரார் மணி நிறமும் கைவளையும் காணேன் நான். நடுவில் ஒருவர் என்ன? சென்றேன் நான், கண்டேன் அவனை, காரார் மணி நிறமும் கைவளையும் காணேன் நான். அந்த கண்டேன் அவனைங்கிறத உள்ள ஒழிச்சு வச்சிருக்காரு. இவங்க எல்லாம் கூட்டாங்கன்னு தான் போனேன் தெரியுமா, நானாலாம் போல. அதுதான் பக்தியை அவனவளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொல்றான்ல. அப்போ இறைவன் இந்த அருள் நமக்கு எப்படி வரும்? திடீர்னு ஒரு நாள் வந்து நம்ம கனவுல வந்து நாளையில இருந்து என் மேல் உனக்கு பக்தி வரும் அப்படின்னு சொல்லுவார் பெருமாள். அவனுடைய பக்தர்கள் மூலமாகத்தான் நம்மை அப்படி அவன்பால் ஆதுரம் பெருக வைத்த, தன்பால் ஆதுரம் பெருக வைத்தன்னு பெரியாழ்வார் சொல்றாரு இல்லையா, அந்த வார்த்தை. அவன் பக்தர்கள் மூலமா தான் அணுகுவார். அதுதான் இங்க ஜீவான்மா நடக்குது. அந்த ஜீவான்மா என்ன செய்து கொண்டிருந்தது? தான் தான் உலகத்திலே அழகு அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னை ஏன் தன் உடல் அழகை அது அவ்வளவு தூக்கி காமிச்சிக்கிட்டது? அப்படியே தலைமுடியை திருத்துறதும், மார்பை தூக்கி வச்சுக்கிறதும், கண்ணுல மை போடுறதும், இடுப்புல இருக்கிற ஆபரணங்களை அட்ஜஸ்ட் பண்றதுமா, இப்படி எல்லாம் ஏன் இந்த காம விளையாட்டை விளையாடி கொண்டிருந்தது? பந்து விளையாடிட்டு இருந்துச்சு. பந்து என்னது? கீழே போட்டீங்கன்னா துளி மேல வரும், மேல வந்து திரும்ப கீழே போகும், கீழே வந்ததும் திரும்ப மேல வரும். பந்து அதானே, ரப்பர் பந்து போட்டு பாருங்க, கீழே இருந்து மேல, மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல, மேல இருந்து கீழே. இப்படித்தானே நீ பிறந்து பிறந்து செத்த பிறந்த, பிறந்த செத்த, செத்த பிறந்த, மாறி மாறி தான் பந்து விளையாட்டு. ஆனா தன்னை ரொம்ப அழகு நினைச்சிட்டு இங்க உட்காந்துருக்கு. இதுதான் ஜீவான்மா. இந்த ஜீவான்மாவை பாகவதர்கள் வந்து அழைக்கிறாங்க. இங்க வாங்க, ஒரு வேடிக்கை பாரு, ஒரு பிரமாதமான விஷயம், ஓடி வந்து பாரு, ஒருத்தன் வந்து என்னெல்லாம் செய்யறான் பாரு அப்படின்னு கூப்பிட்டாங்க. என் வல்வினையால்ங்கிறதுக்கு உரையாசிரியர்கள் பிரமாதமா எழுதுறாங்க. தனது பக்தியை சொன்னவாறு. என் வல்வினைங்கிறது இங்க அவருடைய பக்தி, அவருடைய பூர்வ புண்ணியம்ங்கிறாங்க. அவருடைய பூர்வ புண்ணியத்தால் பாகவதர்கள் எல்லாம் வந்து அழைக்க இறைவனை சென்று கண்டு, இந்த இதுக்கு முன்னாடி வாங்க, என் நிறம் இழந்தேன், என் கைவளை இழந்தேன்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார்? கார்குழல் எடுத்து கட்டி கதிர்மலையை வாரார வீக்கி மணிமேகலை நிறுத்தி அயல்வேல் கண் அஞ்சனத்தின் நீரணிந்து இருந்த அழகியவர். அவ்வளவு பெரிய அழகி இன்றைக்கு எப்படி உட்கார்ந்துருக்கா? காரார் மணி நிறமும் கைவளையும் காணேன் நான் இழந்து அமர்ந்திருக்கிறாள். அப்போ உலக இன்பங்களின் மீதான பற்று அவனை ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா உங்களை விட்டு நீங்கிரும். அதான் விஷயம். பாகவதர்கள் உங்களுக்கு இறைவனை அப்படி அறிமுகப்படுத்துவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட்லயே உங்களுக்கு அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட இருந்த எல்லா இச்சைகள், உலக இன்பங்களின் மீதான இச்சைகள் எல்லாம் உங்கள்கிட்ட விலகிறது. ஆறானும் சொல்லிற்றும் கொள்ளேன். அதுதான் அடுத்த முக்கியமான விஷயம். ரொம்ப பிரில்லியண்டான பாட்டு. முதல் அனுபவம் என்ன? நான் பார்த்தேன், பிரத்யட்சம், கண்ணு முன்னாடி பார்த்தேன். இந்த கண் இப்படி காமிச்சாங்க, இந்த ஆறாம் பாரமே அப்படின்னு காமிச்சாங்க. பார்த்தேன், அதோட முடிஞ்சு போச்சு. எனது மணி நிறம், எனது கைவளை எல்லாம் போயிடுச்சு. அப்ப போன உடனே நான் எப்படி இருக்கேன், பைத்தியக்காரி மாதிரி இருக்கேன்னா, பார்க்க கொஞ்சம் கிறுக்கச்சி மாதிரி இருக்கேன்னா, உடனே எல்லாரும் வந்து எனக்கு அட்வைஸ் பண்றாங்க. இந்த மாதிரி அதான் ஆட்டம் ஆடிட்டு போயிட்டான், அதை சும்மா ஒரு கொஞ்சம் டைம் பாஸ் அவனுக்கு, அவன் போய் பாரு அடுத்த போய் ஆடிட்டு அங்கிட்டு பொம்பளை கம்பளிட்டு இருப்பான், அதெல்லாம் சகஜம், அதெல்லாம் விட்டு அதெல்லாம் மனசுல வச்சுக்காரு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்படி சொன்னாலும் அதை கேட்கக்கூடிய நிலையில நான் இல்ல. ஆறானும் சொல்லிற்றும் சொன்னாலும், யாராவது வந்து என்ன சொன்னாலும் கொள்ளேன், அதை காதலியே வாங்க மாட்டேன், மனதில் கொள்ள மாட்டேன். ஆறானும் சொல்லிற்றும் கொள்ளேன், அந்த விஷயத்தை மனசையே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்ப என்ன அர்த்தம்? அவனை கண்ணால் கண்டவுடன் எனது அறிவும் அவனோடு போயிற்று. அதனாலதான் யார் என்ன சொன்னாலும் என்னால கொள்ளேன், என்னால் வாங்கிக் கொள்ள முடியவில்லை. என் மனம் அவனோடு போயிற்று. எனது உடல் அழகு மட்டும் போகல. அப்போ நான் வெறும் காமத்தினால, உடல் காமத்தினாலதான் இப்படி கிடக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, என் மனம் அவனிடத்தில் சென்று விட்டது.
ஆகவேதான் ஆறானும் சொல்லிற்றும் கொள்ளேன். என் மனசு என்கிட்ட இருந்தால நீங்க சொல்றதை என் மனசுல வாங்கி நான் சிந்திக்க முடியும். எனது சிந்தனை, எனது மனம், எனது புத்தி, எனது அகங்காரம் அனைத்தும் அவங்கிட்ட போயிருச்சே. இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னாலும் எனக்கு என்னால ஏத்துக்கிறதுக்கு எனக்கு பாத்திரம் இல்லையே. நீங்க ஏதோ எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, வாங்கிக்கிறதுக்கு எனக்கு தட்டு பொருள் பாத்திரம் ஒன்றும் கிடையாதுயா. வெறுங்கையா நிக்கிறேன். நீ கொடுத்ததை வாங்குறதுக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது. அந்த இடம் அதான் ரொம்ப அருமையான சொல்லுது. ஆறானும் சொல்லிற்றும் கொள்ளேன். அதை ஏற்றுக்கொள்ளாத நிலைக்கு போயிட்டு அது ஒரு காதலியோட பிடிவாதமாகவும் தெரியுது, ஒரு பக்தனுடைய நிலைமையாகவும் தெரியுது. அடுத்த வரைக்கும் அதை பிரமாதமா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. அறிவு அழிந்து ஆறானும் சொல்லிற்றும் கொள்ளேங்கிறது நான் எங்க இருந்து பொருள் எடுக்கிறேன்னா அதை தொடர்ந்து வர வழி. அறிவு அழிந்து அறிவழிதல் பெருவாழ்வார் பாடுறாரு. அந்த பாட்டை நம்ம எப்போதுமே முதல் பாட்டாக வைணவ வகுப்புல முதல் பாட்டாக அதான் வைக்கிறது. எங்கும் அறிவழிந்து ஆடினர் ஆயர்பாடி ஆயரே. இந்த பாட்டு எல்லாரும் ஞாபகம் இருக்கும். கண்ணன் பிறந்துட்டாங்கிறது வந்த உடனே நறுநை பால் நல்வர் தூவுவார், முற்றத்தை எடுத்து தூவுவார், அறிவழிந்து எங்கும் ஆடினர் செறிவன் கூந்தல் அவிழ திளைத்து எங்கும் அறிவழிந்து ஆடினர் ஆய்ப்பாடி ஆயரே அப்படிங்கிற பாட்டு. அறிவழிதல்ங்கிறது இறைவன் என்று இறைவன் நமக்குள்ள வந்துட்டதுக்கான அடையாளம். அறிவு என்பது நம்ம நான் என்கிற உணர்வால் ஆக்கப்பட்டது. அந்த அறிவு அழியும் போது அந்த இடத்துல இறைவன் வந்துட்டான்னு அர்த்தம். ஆகவே இங்க ஆரம்பிக்கிறார் அறிவு அழிந்து. ஆனா இப்ப அது யாருடைய நிலைமையா இருக்கு? அவனையே நினைச்சு பைத்திய மாதிரி இருக்கிற இந்த தலைவியின் நிலைமையா மாறிடுச்சு. அறிவழிந்து தீரா உடம்பொடு. தீரா உடம்பு என்ன அர்த்தம்? உடம்பு தேர மாட்டேங்குது. தீராத வியாதி இருப்பது போல இருக்கு உடம்பு. அதான் கலர் மாறுது, கையில வளையல் நிக்காம வெளியுது, தலைமுடி எல்லாம் அப்படியே சடப்பிடிச்ச மாதிரி ஆகுது. அதுதான் தீரா உடம்பொடு. பேதுருவேன் பைத்தியக்காரி மாதிரி. பேதை உறுதல் தான் பேதுறுதல். பேதை உறுதல் என்ன? பேதைன்னா பைத்தியம் அர்த்தம். அறியாததை போல இருப்பது, ஒன்றையும் அறிய முடியாத நிலையில் இருப்பதுதான் பேதை தன்மைன்னு சொல்றது. அவன் ரொம்ப பேதப்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதான் அது பேதுருவேன், பைத்தியம் மாதிரி இருப்பேன். அப்படி இருக்கக்கூடிய என் நிலைமையை கண்டு இறங்கி அறிவழிந்து தீராவுடு உடம்போடு பேதுருவேன் கண்டு இறங்கி இப்படி நான் அவஸ்தப்படுறதை பார்த்து இறக்கப்பட்டு ஏறார் கிளிக்கிழவி எம் அன்னைதான் வந்து. அன்னைதான் அணைன்னு வருதுங்க. ஏறார் அழகுமிக்க கிளி, அழகுமிக்க கிளி கிழவி. கிழவினா மொழின்னு அர்த்தம், சொல்லுன்னு அர்த்தம். அதான் எழுதா கிழவின்னு சொல்லும்போது இந்த கிழவிங்கிறது கிழவி கிடையாது, கிழவி. கிழவி என்றால் சொல், மொழி அப்படின்னு அர்த்தம். கிளி கிழவி, கிளியின் மொழி. கிளியின் மொழியை போன்று பேசக்கூடிய என்னுடைய தாய் வந்து என்னை சீரார் செழும்பொழுதி காப்பிட்டு, வைணவாடியார்களது திருப்பாதங்களில் இருந்து எடுத்த அந்த புழுதியை எனக்கு காப்பாக எனக்கு இட்டு, எனக்கு நெற்றியில் இட்டு, இதுவரைக்கும் செய்யாத உனையும் செஞ்சா. என்ன செஞ்சா? செங்குறிஞ்சி தாரார் நறுமாலை சாத்தருக்கு. சாத்தர்னா சாத்தன், சாத்தன்னா சாஸ்தா. ஊருக்கு எல்லையில சாஸ்தா இருப்பாரு. இந்த சாஸ்தாவை எல்லாரும் வணங்க மாட்டாங்க. அந்தந்த குலம் மட்டும்தான் சாஸ்தாவை வணங்கும். அதனாலதான் நீங்க சவுத்துக்கு வந்தீங்கன்னா சாஸ்தா குலதெய்வமா இருக்கிறத பார்க்கலாம். ஒரு பொதுவான சாஸ்தா கோயில் கிடையாது. இப்போ சிவன் கோயில் இருக்குன்னு வைங்க, இங்கே எடுத்துக்கங்களேன். கபாலீஸ்வரர் இருக்காரு. கபாலீஸ்வரர் பிரபலமான சிவன். ஆனா யாருக்காவது கபாலீஸ்வரர் குலதெய்வமா இருந்து பாத்துக்கீங்களா? குலதெய்வமா இருக்க மாட்டார், அவர் பொது தெய்வம். இப்போ தீராத அறிவழிந்து தீராத உடம்போடு பேதுருவேன் கண்டு இறங்கி, நான் வந்து இப்படி புத்தி எல்லாம் இல்லாம உடம்பு தேராம பைத்தியக்காரி மாதிரி புலம்பிட்டே இருக்கிறத பார்த்து ரொம்ப மனசு வருத்தப்பட்டு மனம் இறங்கி கிளி போன்று பேசக்கூடிய என்னுடைய அன்னை வந்து வார்த்தையை கவனிக்கணும். ஏன் கிளிமொழின்னு சொன்னாரு? முதல்ல பார்த்தா அது பாராட்டுற மாதிரியே இருக்கும். எங்க அம்மா ரொம்ப அழகா கிளி மாதிரி பேசுவா அப்படின்னு. அங்க கிளிமொழிக்கு இன்னொரு ஃபன் ஒன்று உண்டு. கிளி சொல்லிக் கொடுத்ததை மட்டும் தான் பேசும், சொந்தமா அதுக்கு பேச தெரியாது. ஒரு கிளி பேசுகிறது என்றால் கிளி மிமிக் பண்ணும். கிளி ஒரு குரலை போலி செய்யுமே தவிர கிளி சிந்திச்சு பேசுறவங்களுக்கு பதில் பேசாதது. வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா, எவனோ தெரியல ஒரு குரியர் பாய் வந்தான், அப்படி ஒரு கிளி பதில் சொல்லுமா? சொல்லாது. நீங்க ஏதோ ஒண்ணு சொல்றீங்கன்னு வைங்களேன். என் நண்பர் வீட்டுல ஆஸ்திரேலியன் காக்கட்டு 2 கிடக்கும். அது இவர் மொபைல் இங்க இருக்கு, மொபைல்ல மெசேஜ் வரக்கூடிய டோன் இருக்குல்ல, எக்ஸாக்டா அந்த டோன் அது அப்படியே மிமிக் பண்ணுது. நான் மொபைல் தான் வந்து ஏதோ மெசேஜ் வந்துருப்பாங்க, ஐயா இவன் ஜாக்கி பண்ணது உங்களுக்கு தெரியாது, அவன் பண்ணுவான் பாருங்க அப்படின்னு பார்த்தா, ஏன்னா இவர் வீட்டுல மொபைல் வச்சிருந்தா அடிக்கடி மொபைல்ல அந்த மெசேஜ் வந்த உடனே இந்த மெசேஜுக்கான டோன் இருக்கு இல்லையா, டிங் டிங் கேக்குது, இது அப்படியே அதை மிமிக் பண்ணுது. அதே மாதிரி காலிங் பெல் சத்தம், நிறைய வீட்டுல கிளி வந்து காலிங் பெல் சவுண்ட கரெக்டா மிமிக் பண்ணும், மொபைல்ல மிமிக் பண்ணும், ஒவ்வொன்றையும் அது மிமிக் பண்ணுது. மொபைல் ரிங்டோனை மிமிக் பண்ணும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா அது வெரி எக்ஸாக்டா இருக்கு அந்த சவுண்ட். அதுக்கு வேலை மிமிக் பண்றது மட்டும்தான். சொந்தமாக ஒரு கிளி பேசாது. அப்போ ஏறார் கிளி, அது எவ்வளவு அழகான கிளியாக இருந்தாலும் அது பேசுற மொழி சொல்லிக் கொடுக்கப்பட்ட மொழியை தவிர சொந்த சிந்தனையில் வந்த மொழி கிடையாது. அவன் எனக்கு அம்மைதான், என் அன்னை, என்னை பெற்றவதான். ஆனா அவள் என் மேல் இறங்குகிறாள், என் நிலை கண்டு இறங்கி வருகிறாள், எனக்காக கஷ்டப்படுறா, எனக்காக ரொம்ப வருத்தப்படுறா. ஆனாலும் அவள் அறிவு என்னவோ அவளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட அளவுதான் இருக்கு. என் நிலைமையை புரிஞ்சுக்க முடியாது அவளால. அதனாலதான் ஏறார் கிளி கிழவின்னு ஒரு வார்த்தை ஏற்பட்டது. அவ வந்து என்ன செஞ்சா? அவளுக்கு என்ன செய்ய தெரியாம வெறும் சொல்லிக் கொடுக்கறத தானே செய்யறா. யாரோ சொல்லியிருக்காங்க, அந்த அடியார்களது திருப்பாத மண்ணை எடுத்து அவன் நெத்தியில காப்பு போடு சரியாயிரும். அவன் எடுத்து நெத்தியில பூசினா ஒன்னும் ஆகல. எங்களுக்கெல்லாம் சாஸ்தாவை வணங்குற மரபு கிடையாது. அவர் ஊர் எல்லையில இருப்பாரு, சில குலங்கள் மட்டுமே அவரை வணங்கும். அந்த சாஸ்தாவுக்கு கூட இவ போய் வணங்கினான். ஏதாவது பண்ணியா காப்பாத்து. அந்த காலத்துல சாஸ்தா தான் எல்லை தெய்வமா இருப்பாரு, காவல் எல்லை தெய்வமா இருப்பாரு. ஊருக்குள்ள இந்த காவல் தெய்வங்கள் இருப்பாங்க இல்லையா, இந்த கருப்பன் மாடன் இந்த சுடலைகள் எல்லாம், சுடலை தெய்வங்கள் எல்லாம் ஏதாவது சேட்டை பண்ணிச்சுன்னா சாஸ்தாட்ட போய் முறையிடுவாங்க. ஏன் அந்த கருப்பன் ரொம்ப ஓவர் ஆடுறான், என் பொண்ணை பிடிச்சிட்டு வர மாட்டேங்கிறான் இப்படிலாம் சொன்னா சாஸ்தா தான் பூதநாதன் அவருக்கு பேர். இப்போதும் சபரிமலை சாஸ்தாவுக்கு பூதநாத சதானந்தான் தான் அவருக்கு மந்திரமே. அவர் வந்து பூதங்களுக்கு தலைவர். ஆகவே அவருக்கு எந்த பூதமும் அவருக்கு கட்டுப்பட்டது. அப்ப நீங்க இந்த கருப்பன் மாடன் ஆகிய தெய்வங்கள் எல்லாம் வந்து அந்த சுடலை இசக்கி இதை மாதிரி ஏதாவது ஒரு தேவதை, கிராம தேவதை வந்து அந்த பிள்ளையை பிடிச்சிருச்சு, அந்த பையனை பாதிச்சிருச்சுன்னா சாஸ்தாட்ட போய் நிக்கணும். சாஸ்தா தான் அதுக்கு எல்லாத்துக்கும் தெய்வங்கிறதுனால அவர் விலகி போ அந்த பிள்ளையை விட்டுன்னு சொன்னா போயாகும். அப்படி நினைச்சுக்கிட்டு சாஸ்தாவுக்கும் போய் நேராதன ஒன்று நேர்ந்தாள். இது வரைக்கும் அவ அப்படி கும்பிட்டதே இல்லை சாஸ்தாவை போய்.
நேராதன ஒன்று, இதுவரைக்கும் நேர்ந்து விடாத ஒரு விஷயத்தை அவள் போய் செஞ்சான். நேராதனா இதுவரைக்கும் செய்யாததா அவள் போய் செஞ்சான்னு அர்த்தம். யாருக்கு? செங்குறிஞ்சி மாலையை அணிந்து விளங்குகின்ற சாஸ்தாவிற்கு தான் இன்னும் நேராதன ஒன்று நேர்ந்தாள். அதுவரையிலும் அவள் கேட்டிராத ஒரு வணங்கிராத அவள் அப்படி போய் அங்கேயும் போய் வணங்கினான். என்ன கேட்டாள்? என் பொண்ணை சரி பண்ணி விடுன்னு கேட்டான். அதனாலும் தீராது என் சிந்தை நோய். இப்போ வேர்டு வந்து விழுதா? மேல கிளி கிழவின்னு போட்டாரா? சிந்திக்காமல் பேசக்கூடிய பேச்சுக்கு என்ன பேரு? கிளிப்பேச்சுன்னு பேரு. கிளிப்பேச்சுக்கு என்ன? கவிதையை மலையாளத்துல கிண்டல் அடிக்க சொல்லுவாங்க, அது கிளிக்கவிதைம்பாங்க. கிளிக்கவிதைன்னா என்ன அர்த்தம்? சும்மா யோசிக்காம கிடைச்ச வார்த்தையை போட்டு எழுதி வச்சிருக்கான். வார்த்தை தெரிஞ்சதுனால அதை அப்படியே எழுதி வச்சிருக்கான். அது கிளிக்கவிதை, கிண்டலுக்கு சொல்றது. ஏறார் கிளிக்கிழவி அப்படின்னு சொன்ன அம்மாவை கடைசி என்ன சொல்றாரு? அதனாலும் தீராது என் சிந்தை நோய். எங்க வந்துட்டாரு? இப்ப சிந்தைக்கு வந்துட்டாரா? அங்க சிந்திக்காம பேசுற பேச்சு கிளிப்பேச்சுன்னு சொன்னாலே இங்க என்ன சொல்றாரு? எனக்கு வந்திருப்பது சிந்தை நோய். கிளிப்பேச்சு பேசுபவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் செய்வதால் இந்த சிந்தை நோய் தீராது. எவ்வளவு அழகா கொண்டு வந்து வச்சிருக்காரு. இங்க கிளிக்கிழவின்னு சொல்லிட்டு இங்க சிந்தை நோய்னு போட்டா எவன் வந்து இதுக்கு இதை கனெக்ட் பண்ணுவான்னு யோசிச்சிருப்பாரு. ஆனா ஒரு கவிஞர் தான் யோசிப்பான். எவனாவது எழுதுவான், எவனாவது புரிஞ்சுப்பாங்க. அப்படி அந்த தைரியத்தில் எழுதுறவன் கவிஞர். சிந்தை நோய். மாமை என்றால் மாந்தளிர் நிறம் அப்படின்னு பொருள். அதாவது கருப்பா இருக்கிற பொண்ணு நல்ல கருப்புங்கிறது கூட சொல்லக்கூடாது. நம்ம ஒரு மாதிரி இந்த என்ன சொல்றது, இந்த பிரவுன் நிறம், அதுக்கு என்ன ஒரு பேரு, நல்ல பேரா சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல மறந்துட்டேன். அந்த டஸ்கி கலரா, அந்த மாதிரி ஒரு கலர். அந்த கலர் தான் நமக்கு இயல்பான நிறம். அது ஒளி வீசும் நிறம். மாந்தளிரை பாத்தீங்கன்னா தெரியும், சிவப்பும் அந்த பிரவுனும் கலந்த ஒரு பளபளப்பு. அந்த நிறம் தான் நம்ம அழகான நிறமாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அந்த டஸ்கி பிரவுன் கலர்ல ஷைனிங்கா இருக்கிற கலருக்கு பேர் தான் மாமை. அந்த கலர் போய் தான் நான் இப்போ பொன்னிறம், அசிங்கமான தங்க நிறம் எனக்கு வந்துருச்சுன்னு புலம்பியிருக்காங்க எல்லாரும் நம்ம சங்க காலத்துல. அத சொல்ற, வாராது மாமை, என்னுடைய மாந்தளிர் நிறம் எனக்கு திரும்ப கிடைக்காது, என்னுடைய சிந்தை நோய் தீராது, என்னுடைய பைத்தியகாரத்தனத்திற்கும் எனக்குமான இந்த உறவு தீராது, என்னுடைய மாந்தளிர் நிறம் வராது. இது எதுவுமே நடக்கல. எங்க அம்மா சாஸ்தாவுக்கு போய் வேண்டிட்டு வந்தா, செம்புழுதி காப்பிட்டு பார்த்தா, என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தா ஒன்னும் நடக்கல. எனக்கு எதுவுமே சரியாகல. அது கண்டு இப்படி எங்க அம்மா படுற பாட்டையும் எனக்கு அது கியூர் ஆகாம இருக்கிறதையும் பார்த்து, மற்ற ஆங்கே ஆறானும் மூது அறியும் அம்மனைமார். அங்கங்கே இருந்து மூது அறியும் என்றால் மூதாட்டின்னு சொல்லலாம் இல்லையா? மூது அறியும் அம்மனைமார் என்றால் அனுபவத்தால் அறிந்து கொண்ட. இந்த இடத்துல மூது என்பது அனுபவம். அனுபவத்தால் அறிந்த அம்மனைமார், அங்க இருக்கக்கூடிய வயதான பெண்கள். மூது அறியும் வார்த்தையை பாருங்க. வெறும் வயசாறதுனால ஒருத்தனுக்கு அறிவு வராது. இந்த வயதுக்கு ஏற்ற அறிவு வளர்ந்து வந்தால்தான் அவனுக்கு வயதானவன்னு பேர். வயதானாலே அறிவு வந்துருமா? அப்ப எல்லாரும் கிளவியா? இல்ல. மூதாட்டி ஆகிறதுங்கிறது வயதுக்கேற்ற மூது அறியணும், வயதுக்கேற்ற அறிவு வளரணும். அதுதான் மூது அறியும் அம்மனைமார். ரொம்ப அருமையான சொல்லாட்சி அது. மூது அறியும் மூதுனா மூப்பு. அந்த வயதுக்கு ஏற்ற அனுபவம். 60 வயசு ஆச்சுன்னா 60 வருஷம் வாழ்ந்த அனுபவம் அவளுடைய சொல்லுல நிக்கணும். அவ மூதாட்டி. 80 வயது, 80 வயதுல இந்த உலகத்தை முழுவதும் அப்படி மனிதர்களின் வெவ்வேறு நிறபேதங்களை, சூழ்நிலைகள்ல எல்லாத்தையும் கண்டு அறிந்த ஞானம் கனிஞ்சு நிக்க வேண்டாமா சொல்லுல? அப்பதான் அவ மூது அறியும் அம்மனைமார். அந்த வார்த்தையை சொல்றோம். அந்த அம்மனைமார் என்ன சொல்லுவாங்க? மூது அறியும் அம்மனைமார் சொல்லுவார். ஆறானும்னா யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க. பாரோர் சொல்லப்படும் கட்டுப்படுத்திரேல். பாரோர் சொல்லப்படும், அதாவது அதான் அந்த மூது அறியுங்கிற சொல்லுதான். என்ன சொல்லுவாங்களா? அம்மா பொதுவா சொல்லுவாங்க, குறி கேட்டா ஏதாவது தட்டுப்படும்னு சொல்லுவாங்க. யாரு? கிழவி சொல்லுவா. கிழவி என்ன சொல்லுவா? எனக்கு தெரியும், குறி சொல்றவளை கூட்டுவான்னு சொல்ல மாட்டா. அவ எப்படி சொல்லுவா? பாரோர் சொல்லப்படும் கட்டுப்படுத்திரேல் ஆறானும் மெய்ப்படுவன் என்றார். ஊர்ல பொதுவா சொல்லுவாங்கம்மா, இந்த மாதிரி சூழ்நிலையில கட்டுப்படுத்திரேல். அவளுக்கு ஒரு யாரையாவது கூப்பிட்டு ஒரு ஜோசியம் கீசியம் பார்த்தோம்னு வைங்களேன், குறி சொல்லி கேட்டோம்னு வைங்களேன், யாரு இதுக்கு காரணம்னு நமக்கு தெரியும் அப்படின்னு ஊர்ல பேசிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுதான் அந்த கிழவியரோட அழகு.
பிறர் சொல்லுவதாக அவங்க சொல்லுவாங்க. ஆரானும் மெய்ப்படுவர் என்றார். பாரா பாரோர் சொல்லப்படும், உலகத்தாரால் அது பொதுவாக பேசப்படும். பொதுவா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இந்த மாதிரி இடத்துல பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சும்மா நல்ல ஜோசியரை போய் நீங்க பார்க்கலாம். இப்படி சொல்றோம் இல்லையா? பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா பொதுவா எல்லாரும் டெய்லி காலையில எங்க வீட்டுல வந்து என்கிட்ட சொல்லுவாங்களா, அது வந்து ஒரு பொது கருத்தாக முன்வைக்கப்படுவது. அதுதான் ரொம்ப அழகா இங்க சொல்லியிருக்கிறது. ஆரானும் மூதுவரியும் அம்மனைமார் சொல்லுவார், பாரோர் சொல்லப்படும் கட்டுப்படுத்திரேல். கட்டுப்படுத்திரேல் என்றால் குறி கேட்பீர்களாயில். ஏன்னா குறி சொல்லுவதற்கு கட்டு சொல்றதுன்னு பேரு. அதை சொல்லுபவளுக்கு பேரு கட்டுவீச்சி. அவ வந்து கட்டுவீச்சிங்கிறதுக்கு ரொம்ப அருமையான பொருள் அது. கட்டுரைனா இன்னைக்கு நம்ம ஒரு ரன்னிங் டெக்ஸ்ட தான் கட்டுரைன்னு சொல்றோம். கட்டு உரை. கட்டு உரைனா என்னன்னா, ஒரு விஷயத்தை காட்டி சொல்லுவது. அதான் கட்டு உரை. அதாவது இப்பவும் குறி சொல்றவங்க எப்படி சொல்றாங்கன்னா கட்டுரையாத்தான் சொல்றாங்க. உதாரணமா மூணை காட்டுதுப்பா. மூணை காட்டுது. மூணு தெரியுது. அதுக்குரியவங்க 3 பேர் இருக்கீங்களா? உடனே ஒரு 3 பேர், ஆமாமா நாங்களா இருக்கோம் ஒரு 3 பேர் அவனாவே வருவான். அது வந்துப்பா தென்மேற்க காட்டுதுப்பா. ஒரு நீர்நிலையும் ஒரு மலை ஒரு விருட்சமும் தெரியுதுப்பா. இப்படி பேசுவாங்க. இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா 4 கிலோமீட்டர் தள்ளி ஒரு குளம் இருக்குப்பா, அடையநேரி குளம். அடையநேரி குளம் கரையில ஒரு வேப்ப மரம் இருக்குப்பா. அந்த வேப்ப மரத்துக்கு கீழே உள்ள பொந்துல அப்படியா சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. எல்லாத்தையுமே ஒரு அடையாளமா சொல்லுவாங்க. அப்படி அடையாளமா சொல்றதுக்கு பேர் தான் கட்டு உரைத்தல். அடையாளம் சொல்லி சொல்லுறது. ஜாஜா கேட்கல ஜாஜா, திரும்பவும் கேட்கல. இப்ப கேக்குதா நண்பர்களுக்கு? கேக்குதா? அப்ப கட்டுத்தல் என்றால் ஒரு ஒரு பொருளை ஒரு அடையாளத்தை காட்டி பேசுவதுதான் கட்டுரைத்தல். அந்த கட்டுரைத்தலை செய்பவள் கட்டுவீச்சி. ஆகவேதான் இந்த இடத்துல கட்டுப்படுத்திரேல். கட்டு சொல்லக்கூடியதை படுத்துதல் என்றால் செயல்படுத்துதல்னு அர்த்தம். இப்ப செயல்படுத்துதல், கட்டுப்படுத்துதல், இது எல்லாத்துலயுமே படுத்துதல் படுத்துதல்னு வருதா? அது என்னன்னா அதை புட் இன் டு ஆக்ஷன் அர்த்தம். அப்ப அந்த ஆக்ஷனுக்குள்ள இதை கொண்டு வந்தீங்கன்னா, கட்டுப்படுத்தி கொண்டு வந்தீங்கன்னா என்ன நடக்கும்? யாரானும் மெய்ப்படுவர். யாராவது தட்டுப்படுவாங்கப்பா. என்ன நடந்தது நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அது கேட்டு அதை கேட்டு எங்க அம்மா போய் ஒரு கட்டுவீச்சியை கூட்டு வந்துட்டான். யாரவ? காரார் குழல் கொண்டை கட்டுவீச்சி. நல்லா கண்ணங்கருத்த முடியல அழகா கொண்டை போட்டிருக்கிற ஒரு கட்டுவீச்சி. அவ வந்து கட்டுவீச்சி வந்து என்ன செய்வானா, எடுத்த உடனே டக்குன்னு குறி சொல்ல மாட்டா. முதல்ல தெய்வத்தை வணங்கி அந்த தெய்வத்தை தனக்குள்ள இறக்கிப்பா. குறி சொல்றதுன்னா சாமி வந்துதானே குறி சொல்ல முடியும். சாமி ஆடணும்ல, ஆவேசம் வரணும்ல. அந்த ஆவேசம் வர்றதுக்கு பேர் தான் கட்டு ஏறி. கட்டேறிடுச்சு, சாமி உள்ள வந்துருச்சு, சாமி ஆட ஆரம்பிச்சுட்டா, ஆவேசம் வந்துருச்சு. தெய்வ ஆவேசம் கொண்டு கட்டுவீச்சி கட்டேறி, கட்டுவீச்சி தெய்வ ஆவேசம் கொண்டு சீரார் சுளையில் சில நெல் பிடித்து. இந்த சோழி போட்டு பார்ப்பாங்க. சோழி போட்டு ஒத்தப்படையா ரெட்டப்படையாங்கிறத வச்சு ஒரு கணக்கு சொல்லுவாங்க. அத மாதிரி அந்த காலத்துல நெல்லை என்ன செய்வாங்கன்னா சுலகுல போட்டு இப்படி புடைக்கிற மாதிரி புடைச்சி கையில இப்படி எவ்வளவு சிக்குதோ அதை வச்சு அதை ஒத்தையா ரெட்டையான்னு கணக்கு போட்டு ஒரு கணக்கு இது சொல்லுவாங்க, பலன் சொல்லுவாங்க. அதுதான் சீரார் சுலகில் சில நெல் பிடித்து. அப்படி அதை ஏன் சீரார் சுலகு, சுலகுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய சீரார் சுலகுன்னு ஒரு வார்த்தையை போட்டாரு? மத்த எல்லாத்துக்கும் ஏறார் கிளவி, சீரார் செழும்புழுதி, தாரார் நறுமாலை, ஐயா எல்லாம் சொன்ன ஓகே. இந்த இடத்துல பாருங்க, எல்லாம் ரா ரா இரு இரு நாராயணனுக்கு வரக்கூடிய ராவா போட்டு சாத்திருப்பாரு எல்லாத்துலயும். இந்த நேராதன தீராது வாராது ஆறானும் அப்படின்னு எல்லாமே நாராயணால வரக்கூடிய ரா. இப்படி இருக்கிறது ஒரு மரபு. ஆறானும் மெய்ப்படுவர் என்றார். அது கேட்டு கார்குழல் கொண்டே இவ வந்து சுலகுல சொல்லும் போது சுலகுக்கு எதுக்கு சீரார் போட்டா அப்படின்னு கேட்டா, சுலகு வந்து உடைக்கும் போது சரியானவற்றை
தன்னிடம் வைத்துக் கொண்டு சரியில்லாதவற்றை புடைத்து தள்ளி விடுகிறது இல்லையா? சல்லடை என்ன செய்கிறது? நல்லதை கீழே தள்ளி தீயதை தனக்கே வைத்துக் கொள்ளுகிறது. இப்ப சல்லடையில சலிச்சு வந்ததை நீங்க எடுப்பீங்களா? சலிச்சு கீழே போனதை எடுத்து பயன்படுத்துவீங்களா? அப்ப சல்லடை வெளியே தள்ளினதை தான் நீங்க பயன்படுத்துவீங்க. ஆனா சுளகுல எதை சுளகு வெளியே தள்ளவில்லையோ அதை பயன்படுத்துவீங்க. ஆகவேதான் சுளகுக்கு சிறப்பாக சீரார் சுளகுன்னு சொன்னாரு. நல்லன கொண்டு அல்லன விளக்குவதால் அது சீரார் சுளகு எனப்பட்டது. அப்ப சீரார் சுளகு, அந்த சுளகுல நெல்லை பிடித்து எரியன்னு அப்படி கையால் அப்படி பிடிக்கிறது, அதை இப்படி புடைக்க சொல்லுவா. இப்படி புடைக்கிறதுக்கு தூக்கி இப்படி புடைக்கும் போது கொஞ்சம் நெல் மேல வரும். அப்படியே கையை வீசி இப்படி நெல்லை பிடிப்பா. அதை இப்படி தரையில போடுவா. ஒத்தையா ரெட்டையான்னு பாப்பா. அதான் எரியான்னா எரிந்து அப்படின்னு அர்த்தம். இறந்த கால வினைமுற்றாக அதை எடுக்கணும். எரிந்து வினைமுற்றுல வினையச்சம். எரிந்து சில நெல் பிடித்து எரிந்து வேர்த்து ஆவேசம் வருது அவளுக்கு. அப்படியே அந்த நெல்லை வீசுறா, அந்த நெல்லுல கவுண்ட பாக்குறா, அப்படியே அவளுக்கு வேர்த்து விதிர அப்படியே உடம்பு நடுங்கி மெய் சிலிர்த்து உடம்பு நடுங்குது, வேர்க்குது, சிலிர்க்குது. கையை மோந்து பார்த்து, இவளுடைய கையை எடுத்து மோந்து பாக்குறா, தலைவியினுடைய கை மோவா, கையை, இதெல்லாம் குறி சொல்வதற்குரிய முறைகள் அந்த காலத்துல. கை மோந்து கண்டுபிடிச்சிட்டா. வழக்கம் போல கட்டுரை தானே, நேரடியா சொல்லிடுவாளா? ஒண்ணும் இல்லம்மா நாராயணன் தாம்மான்னு சொல்லிடுவாளா? முதல்ல ஒரு கட்டை போடுறா பாருங்க. பேராயிரம் உடையான் என்றான். ஐயா, ஆள் யாருன்னு தட்டுப்படுது. அந்த ஆளுக்கு பேர் 1000 பேர் இருக்கு. அவனுக்கு 1 பேர் 2 பேர் இல்ல, அவனுக்கு 1000 பேர் இருக்கு. இப்படித்தான் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, ஆள் தெரிஞ்சிட்டான், வடமேற்கு திசையில இருக்கான், நல்ல இது வளர்ந்தவன், அவன் அங்கஹீனம் இல்லாதவன், ஆளென்று நிற்கிறான், நல்ல உயரம், இப்படியே பேசுவாங்க. அதுக்கு அதன் பொருள் என்னவென்றால் அவனை வர்ணிக்கிறது. முதல்ல அடையாளம் சொன்னா பேரை தானே சொல்லணும். ஆறுதலையான் பேருடையான் இப்படி பேசுவாங்க. அவன் பேர் முருகனுடைய ஏதோ ஒரு பேர்ல, அந்த ஊர்ல யாருப்பா இருக்கா, தெற்குல எவன் இருக்கான், இவன் மச்சனன் சரவணா இருக்கானே அவனா, இப்படி இவங்களா பேசிப்பாங்க. இதுதான் அந்த கட்டுரைத்தல். க்ளூ எடுத்து அவங்களே அடுத்து அடிப்பாங்க. இப்ப இந்த இடத்துல அவ சொல்றா, அவனுக்கு 1000 பேர் இருக்கு. பேர்த்தேயும் என்றால் மேல பேசும்போது கூடுதலா சொல்றான். ஒண்ணு மட்டும் சொன்னா போதுமா? கூடுதல் அடையாளம் சொல்லணும்ல. பேர்த்தேயும் காரார் திருமேனி காட்டினாள். ஐயா, இவ ஆள் யாரும் தட்டுப்பட்டுருச்சு, அவனுக்கு பேர் 1000 இருக்கு. மேற்கொண்டு கேட்டீங்கன்னா, ஏமா இது ஒண்ணு மட்டும் பத்தாதே, இதை வச்சு என்னத்தை கண்டுபிடிக்கிறது? 1 பேர் வச்சிருக்கிறவனை கண்டுபிடிக்கிறதே சங்கடம், 1000 பேரோட தெரியறவனை எப்படி பிடிக்கிறது? சரி இருங்க, மேல சொல்றேன். ஆள் உடம்பு பூரம் கருப்பு, ஆள் கருமணி மாதிரி இருப்பான். அடுத்த அடையாளம் சொல்லியிருக்கா. காரார் திருமேனி காட்டினாள். காட்டினாள்னா படமா காட்டினாள் இல்ல, தனது வார்த்தைகளால் காட்டினாள்னு அர்த்தம். அந்த அடையாளத்தால் காட்டினாள். காரார் திருமேனி காட்டினாள். ஆள் கருப்பா இருப்பானா? ஏமா ஊருக்குள்ள 50 பேருமே கருத்த பேலதான் திரியறான். சரி இருங்க, அடுத்த அடையாளம் சொல்றேன். கையதுவும் சீரார் வலம்புரியே என்றாள். அவன் கையில ஒரு வலம்புரி சங்கு இருக்கும். இப்பதான் அடையாளம் கொஞ்சம் கிளியரா வருது. கருப்பா இருக்கிறவன் நிறைய பேர் ஊர்ல இருப்பான். 1000 பேர் உடையவன் ஏதோ ஒரு பேரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். கையில கருப்பா கையில ஒரு வெண் சங்கு வச்சிருப்பான், வலம்புரி சங்கு. இது நல்ல அடையாளமா இருக்கு. திருத்துழாய் தாரார் நறுமாலை கட்டுரைத்தாள். கூடுதலா ஒரு அடையாளம் சொல்றையா. நல்ல கமகமனு நல்ல அழகா இருக்கிற துளசி மாலை அணிந்தவனாக இருப்பான் அப்படின்னு அடுத்த அடையாளம் சொல்றான். எத்தனை அடையாளம் சொல்லியிருக்கா பாருங்க. பேராயிரம் உடையான், காரார் திருமேனி, கையதுவும் சீரார் வலம்புரியே, திருத்துழாய் தாராறு நறுமாலை. இவ்வளவு அடையாளத்தையும் கட்டுரைத்தாள். இவ்வளவு அதே அடையாளமாக சொன்னாள், ஆளச் சொல்லல்ல, அடையாளமாக சொன்னாள். அபிநயித்தாள், உரையாசிரியர் சொல். அபிநயித்தாள், அடையாளம் காட்டினாள். கட்டுரையா இவ்வாறு காட்சியை சொன்ன பிறகு, கட்டுரைத்த பிறகு, கட்டுரை ஆன பிறகு, அதான் கட்டுரையா. இப்போ சொல்லிட்டா, ஆவேசம் குறைஞ்சிருச்சு, அவ நார்மல் ஆயிட்டா. அவளுக்கு தண்ணி இனிலாம் கொடுத்துட்டு, ஏமா
நீ அடையாளமா சொல்லியிருக்க, இதை வச்சு இப்போ சொல்றான். இல்ல, நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, ஆள் இன்னார்னு எனக்கே தட்டுப்பட்டுருச்சு, எனக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு. நீர் ஏதும் அஞ்சேல் மின், நீங்க யாரும் பயப்பட தேவையில்லை. நும் மகளை நோய் செய்தான் ஆரானும் அல்லன். உங்க மகளுக்கு இந்த நோயை செய்தவன் வேற யாரும் இல்ல, அறிந்தேன் அவனை நான். அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. கூரார் வேல் கண்ணீர், கூர்மையான வேல் போன்ற கண்களை உடையவர்களே. அதாவது கட்டுவீச்சு சொல்லும்போது பெண்கள் தானே சுத்தி இருக்காங்க. ஆகவே அவ சொல்றான், கூரார் வேல் கண்ணீர் உமக்கும் அறிய கூறுகேனோ, உங்களுக்கும் அவன் யாருன்னு தெரியும்படி சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டா. அந்த சஸ்பென்ஸோட இன்னைக்கு நம்ம நிறுத்திக்கிறோம். கொஞ்சம் நீளமா போயிருக்கோம். பொறுமையோடு கேட்ட நண்பர்களுக்கு நன்றி. நண்பர்களுக்கு ஏதாவது நன்றி கேள்விகள் ராஜா. இருக்கா? நன்றி ஜாஜா. அப்படியே ஒரு டிராமா மாதிரி இருந்தது, சினிமா மாதிரி இருக்கு, அப்படியே போச்சு. ஏத்தாப்புல கண் எதிரில நடக்கிற மாதிரி இருந்தது ஜாஜா. ஆக்சுவலி எல்லா கவிதைகளுமே நாம அதை காட்சியா பார்க்கறது தான் அந்த கவிதையின் அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஏன் திருமங்கை ஆழ்வார் இவ்வளவு பெரிய சீனை ஏன் கிரியேட் பண்றாரு? எப்படி கிரியேட் பண்ணியிருக்காரு? அது வரைக்கும் இருந்த இலக்கண மரபை உடைத்து இவர் என்னையா தலைவனே மடல் ஏறுறது, தலைவியும் தான் ஏறட்டுமே ஒரு தரம் அப்படின்னு ஒரு இலக்கண மரபை மீறி ஒரு காட்சியை நம்ம முன்னாடி செட் பண்றாருன்னு சொன்னா, அதை அனுபவிக்கிறதுக்கு தானே அவர் அவ்வளவு கவிதை எழுதியிருக்காரு. இவ்வளவு சொல்லையும் உள்ள கொண்டாந்து போட்டு எனக்கு அதை இதுல அந்த இடம் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமான இடம். கிளிக்கிழவின்னு அம்மைய சொல்லிட்டு தீராத என் சிந்தை நோயின்னு இந்த பக்கம் பொண்ணுக்கு சொன்னாரு பாருங்க. மொழிக்கும் சிந்தனைக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அது. மொழி சொல்லிக் கொடுக்கப்பட்டு வருவது, எனக்கு சிந்தனையிலேயே வந்துருச்சு இந்த நோய். சிந்தையில் வந்த நோயை மொழியை வச்சு எப்படி சரி பண்ணுவேன்? எழுதா கிளவி, சாரி, கிளிக்கிழவின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிந்தை நோய்னு சொன்ன இடம், அந்த ஒரு பெரிய மாஸ்டர், ஒரு ஸ்காலர் கவிஞனாகத்தான் இதை எழுத முடியும். இந்த இடத்தை எழுத முடியும். பெரிய கவிஞர். அதை காட்சி அனுபவமா பாக்குறது தான் சுவாரஸ்யமே. மற்ற நண்பர்களுக்கு, கீழே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் ப்ளீஸ். நன்றி ஜாஜா. நன்றி ஜாஜா. நன்றி ஜாஜா. வேற கேள்விகள் இல்லை என்றால் நம்ம அடுத்த செவ்வாய்க்கிழமை சந்திக்கலாம். நன்றி நண்பர்களுக்கு ஜாஜா. நன்றி. நன்றி. நன்றி.